காஃபி டீ பற்றி இப்போ சொன்னீங்க இல்லையா டாக்டர்? நான் ரொம்பலாம் பால் எடுத்துக்க மாட்டேன். எவ்வளோ எடுத்துக்குவீங்க அப்படின்னு. நைட் மட்டும் அந்த அம்மா வந்து 10 கப் ஆஃப் காஃபி ஷீ சார். 10 கப். She says because the child is not sleeping, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஸோ எனக்கு முழிக்கணும்னா நான் காஃபி குடிக்கணும். கஃபீன் வந்து போய் இந்த குழந்தைய வந்து இரிட்டபிள் ஆக்கிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் ஷெஃப்க்கு போனது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து எனக்கே வந்து ஃபுட் எவ்வளோ நான் பேஷனட்டுன்றது அது எனக்கே காமிச்ச மாதிரி இருந்தது. வெல்கம் டாக்டர் நித்யா. தேங்க்யூ. She is the head of the pediatrics department at Vijaya Hospital and also a consultant at Viha Hospital. In 2021, she was a finalist in the Sun TV MasterChef program, which highlights her unique talent beyond medicine. She is a passionate cook who truly enjoys spending time in the kitchen. Her patients admire her deeply, and she serves as a mentor to many young pediatricians and medical students. In addition, she is a culinary advisor for Achi Masala. She manages vegetarian restaurants and curates special menus for festivals and other special occasions. எண்ணெய் தேய்ச்சி நல்ல எண்ணெயை போட்டு வலிச்சு தலைக்குள் பாட்டி வைப்பாங்க. அது வந்து இப்போ they have found out that causes lipoid pneumonia. இப்போ இருக்கிற கிட்ஸு கிட்ட வாட் ஆர் த காமன் ப்ராப்ளம்ஸ் யூ கெட்டிங் டு see? வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிருச்சு, ஒரு 5%. பட் அதை மாதிரி ஒரு 3 மடங்கு பிள்ளைங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும்னா அது இன்டர்வென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் டைம், பட் தட் இஸ் த வர்ஸ்ட் ஹேபிட் ஆக்சுவலாக. உங்களுக்கே கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா சில பேர்? எவ்ரிஒன் பிகம்ஸ் an expert on these topics because social media avlo irukradnaala everyone who has a child வந்து becomes an expert. Lactose intolerance cases நீங்க எத்தனை பார்க்குறீங்க? ஆப்வியஸாக கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி, இப்படி டயரியாவா இந்த மாதிரி தான் வரணும்னு கிடையாது. நிறைய பிள்ளைங்களுக்கு மற்றபடி அலர்ஜி, நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரேஷஸாக வரலாம், நிறைய பிள்ளைங்களுக்கு வீஸ்க்கு ட்ரிகராக இருக்கலாம். Breast feeding, how long should a mother feed? Beyond 1 year of age பகல் ஃபீடிங்கை வந்து குறைச்சிக்கலாம், நைட் ஃபீட். பிகாஸ் சைல்டுக்கு தெரிய ஆரம்பிச்ச பிறகு இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆட்டிசம் பற்றி ஐ வாண்டட் டு ஆஸ்க் சம்திங். ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸ் எக்கோலேலியா, நம்ம என்ன வேர்ட் சொல்கிறோமோ அதை தான் திருப்பி சொல்லுவாங்க. they will not give us an answer for that. I wanted to ask about eating disorders. He eats only things that are white. So பால் சாதம், தயிர் சாதம், அவ்வளோதான். Welcome to Art of Eating podcast, and today we have a very special guest, Dr. Nithya Franklin. So இன்னைக்கு டாக்டர் நித்யாவை வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டாக்டர் நித்யா ஃபார் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெடியூல், நீங்கள் எப்படி இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ஸ்கெடியூலில் வந்து எங்களோட பாட்காஸ்ட்காக இந்த டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்பவும் நன்றி. I think I'm very thankful for you to having invited me. ப்ளஷர் டாக்டர். யா, எப்படி நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்துட்டு, பிகாஸ் உங்களோட ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா, அண்ட் மாஸ்டர் ஷெஃப் பற்றி எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? ஹவு டிட் யூ ஈவன் என்ரோல்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போதுமே சின்னதுலேருந்து எனக்கு ஃபுட் அப்படின்றதுல ஒரு பேஷன் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் நம்ம ஃபுட்டில் பேஷனட்டாக இருக்கிறப்போ வந்து நிறைய எல்லாரும் பார்க்குறது வந்து மாஸ்டர் ஷெஃப். ஸோ நானும் மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியா பார்த்து வளர்ந்து லைக் அதை ஒரு ஐடலாக ஒரு குக்கிங் காம்படிஷனுடைய ஒரு பின்னக்கலாக பார்த்து தான் வளர்ந்தது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த மாஸ்டர் ஷெஃப் வந்து நம்மளுக்கு பேண்டமிக் டைமில் தான் இங்கே ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ ஃபர்ஸ்ட் நான் யோசித்தது வந்து 6 months வந்து என்னால் வந்து என்னுடைய ப்ராக்டிஸை விட்டுட்டு போய் கம்ப்ளீட்டாக ஒதுக்க முடியுமா என் லைஃப்பில் அப்படின்றது வாஸ் அ பிக் கொஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வந்து எனக்கு ரொம்ப அது குழப்பமாக இருந்தது. பட் ஐ திங்க் பேண்டமிக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்ச ஃப்ரீ பீரியட் எல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு திருப்பி வரப்போ நான் யோசித்தேன், மேபி இது வந்து எனக்கு ஒரு காட் கிவன் சான்ஸாக, நான் வந்து அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஓகே, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? யூனோ, எத்தனை மணிக்கு போவீங்க? ஹவ் வாஸ் த என்டையர் ஸ்கெட்யூல்? காலையில் போய் நைட்டு தான் வருவீங்களா? என்ன டைமிங்ஸ் அங்கெல்லாம்? அது வந்து ஒரு மாதிரி ஒரு எராட்டிக் ஸ்கெட்யூலாக இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம வீட்டை விட்டு தனியாக இருக்கணும். லைக் இது வந்து பிகாஸ் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணணும். ஸோ ஷூட் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரக்கூடாது, அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுற வரைக்கும் வந்து எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் வீட்டை விட்டு ஷூட்டிங்க்கு வந்து அவங்க எங்களுடைய ஷூட் வந்து பெங்களூரில் நடந்தது.
ஸோ அந்த 6 months வந்து நம்ம பெங்களூரில் தான் இருக்கணும், நம்ம வேறு யாரையும் பார்க்கக்கூடாது எல்லாமே. ஸோ அண்ட் ஷூட்டிங் டைம் வந்து சம்டைம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ஆரம்பிப்பாங்க. பை த டைம் அந்த ஷூட் ஃபினிஷஸ் நைட் வந்து ஒரு 1 o'clock 2 o'clock கூட ஆயிரும். ஸோ அந்த ஸ்கெட்யூல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ஏன்னா நம்மளோட கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஃபெல்லோ கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபுட்டில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும், நம்மளுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் ஐ திங்க் வந்து எவ்ரிதிங் வந்து ஐ என்ஜாய்ட் தட். அந்த மாஸ்டர் ஷெஃப்க்கு போனது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து எனக்கே வந்து ஃபுட் எவ்வளோ நான் பேஷனட்டுன்றது அது எனக்கே காமிச்ச மாதிரி இருந்தது. ஓகே, ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது மாறுச்சா த வே யூ லுக் அட் லைஃப் ஆர் ஐம் கிளாட் ஐ டுக் தி ஸ்டெப்? ஏன்னா ரெகுலராக நான் ஹாஸ்பிட்டல் போய் பேஷண்ட்ஸு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டரிங் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்லேருந்து இப்படி தனியாக போனது வந்து வாஸ் இட் அ வெல்கம் பிரேக் அண்ட் இஸ் தட் சம்திங் நம்ம எல்லாருமே ஒரு ஹாபின்னு எடுத்துக்கிறது இல்லை ஆர் ஒரு பேஷனை பர்சியூ பண்ணி நிறைய பேர் போகிறது இல்லை. வி கெட் ஸ்டக் வித் அவர் ரொட்டீன். ஸோ டிட் சம்திங் ஷிஃப்ட் ஃபார் யூ? டெஃபினெட்லி. அதாவது வந்து எனக்கு வந்து ஃபுட் பற்றி எவ்வளோ தெரியும்னு ஃபஸ்ட் அது காமிச்சுது. ப்ளஸ் அது வந்து நிறையா வந்து என்னை ஆர்கனைஸ் பண்ண இது பண்ணுச்சு. லைக் நான் மாஸ்டர் ஷெஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து மெட்டிகுலஸாக அது வந்து ஐ திங்க் என்னுடைய மெடிசன் ஹெல்ப்ட், லைக் என்னுடைய அந்த படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ட். எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக படினா நான் இன்ஃபேக்ட் வந்து நான் எப்படி வந்து என்னுடைய மெடிசன் பிஜிக்கு படிச்சனோ அந்த மாதிரி வந்து பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஐ திங்க் எப்போதுமே வந்து நம்மளுக்கு எதையுமே நம்ம கொடுத்தோம்னா வி வாண்ட் டு கிவ் அவர் பெஸ்ட். ஸோ அது வந்து நான் ஒரு 4 ஜட்ஜ் முன்னாடி நான் போய் என்னை ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஐ திங்க் ஐ வாஸ் புட்டிங் மை செல்ஃப் ஃபார்வர்ட். ஸோ அதனால் ஐ வாண்டட் நோ மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால வந்து எனக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் நான் மெட்டிகுலஸாக ஐ வாண்டட் டு கோ த்ரூ. ஸோ ஒரு நோட் புக் போட்டு எல்லாம் எழுதி அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்து ஐடியாஸ் எடுத்து ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஐ திங்க் என்னுடைய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிச்சு, நிறைய மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. ப்ளஸ் நம்மளால் இதுலேயும் வந்து இவ்வளோ ஆசையாக ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்றத எனக்கே காமிச்சுது. நைஸ். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். உங்களுக்கு எப்படி பீடியாட்ரிக்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சு? ஐ திங்க் அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் த ஜாய் ஆஃப் ஒர்க்கிங் வித் கிட்ஸ். அப்படியா? அவ்வளோதான். லைக் மெடிசன் பார்த்திங்கன்னா வந்து எப்போ மீதி எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் முக்கால்வாசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனில் வந்து நீங்கள் யூ வில் சி ஒன்லி சிக் பீப்புள் ஆர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமோட. பட் பீடியாட்ரிக்ஸ் இஸ் நாட் லைக் தட். இப்போ நான் பார்க்குற ப்ராக்டிஸில் வந்து ஒரு 50% வந்து வில் பி நார்மல் சில்ட்ரன் ஹூம் நான் வந்து வேக்சினேஷனுக்கு பார்க்கலாம், இல்லை அவங்க க்ரோத் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம், அவங்களுடைய ஃபீடிங்காக பார்க்கலாம், நியூட்ரிஷனுக்காக பார்க்கலாம். ஸோ லைக் இட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் ஃபீல்ட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல்ட். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சிக் சில்ட்ரனை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் அதுலேருந்து நம்ம மனசை வெளியில் எடுக்கிறதுக்கு இட் வில் டேக் டேஸ். பட் தென் அது வந்து ஒரு சிரிக்கிற குழந்தையோ ஒரு நல்லா ஆயிட்டு போகிற குழந்தையவோ பார்க்கும்போது வந்து ஐ திங்க் அது எல்லாமுமே போயிடும். ஓகே. அண்ட் வாட் இஸ் யுவர் ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் குக்கிங்? எப்போ இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? என்னுடைய ஜேர்னி வந்து ஐ திங்க் நான் அப்போ வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 5th படிக்கும்போது வந்து எங்கள் பெரியப்பா வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு பயங்கர மைக்ரெயின். ஸோ அதனால வந்து அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி டேக்அவேஸ் கிடையாது. யாரும் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹோட்டலில் போய் எதுனாலும் வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சும்மா ஒரு தக்காளி தொக்கும் ஒரு எக்கும் பண்ணேன். பட் எங்கள் பெரியப்பா வந்து அதை ஹோல் ஃபேமிலிக்கிட்ட வந்து என் மகன் எனக்கு சாப்பாடு போட்டான்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் ஒரு பெரிய பூஸ்ட். ஓகே. அண்ட் தென் வந்து எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம எதுனாலும் வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து. ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் இருந்த இடத்துல ஒரு சோய் சாஸ் கூட வந்து ஒரு பெரிய கமாடிட்டி. நிறைய கடைலாம் இருக்காது. அதுக்குன்னு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் போய் நம்ம. எந்த ஊரில் வளர்ந்தீங்க? நான் வளர்ந்தது வந்து ஃபர்ஸ்ட் சேலம் பக்கத்தில் ஓமலூர்னு ஒரு இது. பட் ஸோ நாங்கள் என்ன வாங்கணுன்னாலும் சேலமில். பட் சேலமில் கூட தல்பி ஒரு கடை 2 கடை இது கிடைக்கும். ரொம்ப பெரிய எக்ஸாட்டிக் இன்க்ரீடியன்ட்லனா கூட அது கூட அங்கே தான் கிடைக்கும். ஸோ அப்பா நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்து எங்கள் ஒர்க்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கட்டில் சுற்றி உட்காந்துட்டு ஹவர்ஸ் கணக்கில் பேசுகிறது. ஐ திங்க்
அது வந்து அப்படியே அந்த ஒரு ஹேபிட் வந்து அப்படியே பழகுச்சு. அழகிருச்சு. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்குமே வந்து யூ குக் எவ்ரி டே டு யூ? எஸ், யூ டூ. ஓகே. ஆல் 3 மீல்ஸ்? ஆல் 3 மீல்ஸ். ஏதாவது ஒரு மீல் மேபி நான் ஸ்கிப் பண்ண சான்சஸ் இருக்கு, பட் ஜென்ரலாக இட்ஸ் ஆல் 3 மீல்ஸ். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ சின்ஸ் யூ குக் எவ்ரி டே, அதுவும் வந்து உங்களோட ஒர்க் ஸ்கெடியூல் வந்து எப்படி இருக்கும்? மே நோ வென் யூ கோ டு ஹாஸ்பிட்டல், அந்த டைமிங்ஸ், ப்ரைவேட் ப்ராக்டிஸ் இருக்குங்களா? இல்லை. ஓகே. ஸோ என்னுடைய டே ஏன்னா அதையும் உங்கள் குக்கிங் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு அதான். நான் ஜென்ரலாக வந்து என்னுடைய டே வந்து ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் 6:15. ஸோ ஒரு வாரத்தில் ஒரு 2-3 days ஐ கோ ஃபார் அ ஸ்மால் வாக். அதுக்கப்புறம் வந்து தென் ஐ குக், பிகாஸ் வந்து ஐ ஹாவ் டு பேக் லஞ்ச் ஃபார் ஃபேமிலி எனக்கு எல்லாம். ஸோ அதனால வந்து லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம் பேக் பண்ணிவிட்டு ஐ லீவ் அரவுண்ட் ஒரு 8:30 அந்த மாதிரி 8:30 8:40க்கு நான் வீட்டை விட்டு கிளம்புவேன். அண்ட் ஜென்ரலி பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இன் த கார் ட்ராவலிங். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஐ ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் டில் அரவுண்ட் 2-2:30. ஸோ அதில் அவுட் பேஷண்ட்ஸ் இருக்கும், இன் பேஷண்ட்ஸ் இருக்கும், எல்லாம் பிஜி கிளாஸஸ் இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஐ கம் ஹோம். ஒரு 1 hour ஐ டேக் அ பிரேக். அண்ட் தென் வந்து இந்த விஹா ஹாஸ்பிட்டலில் ஐ கிவ் அப்பாயின்மெண்ட்ஸ். அங்கே போய் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு தென் அப்புறம் இப்போ ஒரு 2 years வந்து இதை முடிச்சுட்டு நான் ஆச்சி ஹோட்டலுக்கு போவேன். ஓகே. அது எத்தனை மணிக்கு அங்கே போகணும்? ஐ கோ அரவுண்ட் 5:30. அங்கே வந்து ஒரு 7:30 வரைக்கும் இருப்பேன். தென் ஐ கம் ஹோம். பட் இதில் வந்து என்னென்னா நம்ம இவ்வளோ வேலை நம்மளுக்கு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக பண்ணணும்னா என்னென்னா கொஞ்சம் பிளானிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ எப்போ இந்த பிளானிங் நடக்கும்? வீக்கெண்ட் காரில் போகும்போதே ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு என்ன பண்ணணும் எல்லாம் வீட்டில் இருக்கான்னு ஒரு மென்டலாக ஒரு இது பண்ணுவேன். பட் மற்றபடி வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த வீக்குக்கு ஏதாவது பேசிக் பிளானிங் பண்ணணுமா அப்படின்னு பண்ணுவேன். பிகாஸ் இப்போ என் பொண்ணெல்லாம் வளர்ந்துட்டா. ஸோ நம்ம இந்த பிரேக் பாக்ஸு ஸ்நாக் பாக்ஸ் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ முதல்ல அதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த பிளானிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி மீல் ப்ரெப்பிங் இதெல்லாம் பண்ணிட்டு தானே உங்களால் இது மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ மீல் ப்ரெப்பிங் உங்களோட வீட்டில் எப்படி இருக்கும்? அண்ட் டியூ யூஸ் ஃப்ரோசன் ஃபுட்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரோசன் ஃபுட்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிஸி ப்ரொஃபஷனல் நீங்கள், உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஆனால் யூ ஆர் குக்கிங். ஸோ திஸ் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அந்த பிளானிங் ஆல்சோ ஐ வுட் லைக் டு நோ. மீல் ப்ரெப்பிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் பார்ட் வந்து யூஸிங் ஃப்ரோசன் ஃபுட் ஆர் யூஸிங் ஸ்டோர் ஃபுட். நம்ம ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஸ்டோர் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஹார்ம் இன் தட். பிகாஸ் எவ்ரிடே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுன்றதுக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் அவ்வளோ டைம் ஆர் லக்ஸரி வித் அஸ். ஸோ வந்து பேசிக் ப்ரெப்பிங் வந்து பண்ணி வச்சிட்டோம்னா ஐ திங்க் ஒர்க் ஈஸியாயிரும். பேசிக் ப்ரெப்பிங்னா வந்து இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது, பூண்டு உரிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் உரிச்ச உடனே க்ளீனாக தொடச்சி ஒரு டப்பாவில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 days இருக்கும். அதே மாதிரி கோகோனட் வந்து மொத்தமாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ கிரேட் பண்ணி, இல்லை உங்களுக்கு ஆள் இருந்ததுன்னா ஆள் வச்சு கிரேட் பண்ணி ஒரு 3 கோகோனட் வந்து நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்போதும் வச்சுருப்பேன். அதே மாதிரி வந்து இப்போது சீசனாக என்ன கிடைக்குதோ, இப்போ பட்டாணி பற்றி நம்ம பேசணும் சொல்லுங்க. இப்போ க்ரீன் பீ சீசன், டபுள் பீன் சீசன்னா வாங்கி உரிச்சு அதை கழுவி ஃப்ரீசரில் வச்சுக்கோ. ஸோ நம்மளுக்கு வந்து எதில் பட்டாணி போட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட்டாணி, இப்போ இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் அதெல்லாம் சில சீசனில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி இது பண்ணோம்னா இட் கம்ஸ் இன் வெரி ஹேண்டி. ப்ளஸ் கொஞ்சம் பேஸ்ட்ஸ், சில பேஸ்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ ஒரு கொஞ்சம் நம்மளால் எப்போதும் பண்ண முடியாதது, இப்போ ஒரு செட்டிநாட் கறி பேஸ்ட் நீங்கள் வறுத்து அரைக்க வேண்டியது, இல்லை ஒரு தாய் கறி பேஸ்ட்னா பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். கண்டிப்பாக வந்து 1 month இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரெப்ஸ் ஐ ஆல்வேஸ் டூ. அதே மாதிரி இப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து கட்லெட்ஸ் ஒவ்வொரு வாரமும் அது மாறும். எந்த ப்ரோட்டீனோ இல்லை என்ன வெஜிடபிளோ அதை மாற்றிக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து கட்லெட்ஸ் மாதிரி இல்லை டிக்கீஸ் மாதிரி இந்த மாதிரி வந்து நான் பண்ணி வந்து ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். எனக்கு அது கெஸ்ட்ஸ் வரும்போதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹோம்மேட் ஸ்நாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு டக்குன்னு ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இந்த மாதிரி ப்ரெப் இஸ் வாட் ஐ யூஷுவலி. ஸோ உங்கள் வீட்டில் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறது இல்லை இல்லையா? இல்லை, அப்படி கிடையாது. ஐ டெஃபினெட்லி ஆர்டர் ஃப்ரம் அவுட் சைட். பட் எஸ், ஐ டூ அ லாட் ஆஃப் குக்கிங் பிகாஸ்
எஸ்பெஷலி இப்போ ஆஃப்டர் மாஸ்டர் ஷெஃப் எங்கள் வீட்டுக்கு வரவங்க யாருமே நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுத்தா அதை வந்து ஃபேன்சி பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க fresh ஆ நீங்க பண்ணி செஞ்சு கொடுங்க கொடுங்க அப்படின்னு. அப்படின்ட்டு. அதனால வந்து ஸோ ஜென்ரலி ஐ டூ, பட் இட்ஸ் நாட் தட் நான் வாங்க மாட்டேன்றதுல ஐ டூ ஈட் அவுட். You do. Okay. I was just kidding. Okay. So, as a pediatrician, நீங்க நிறைய பார்க்குறீங்க இல்லையா? And I want your thoughts on like நம்ம as professionals we know ஒரு லேடி சாப்பிட்றாங்க, வாட் எவர் ஷீ ஈட்ஸ் அண்ட் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கோ அது அவங்க சாப்பிட்ற இம்பேக்ட் வந்து அடுத்த 2 ஜென்ரேஷனுக்கு இருக்குது. இப்போ வி ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் வாட் ஆர் கிராண்ட் மதர் ஏட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ நாங்கள் ஆஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் நாங்கள் ரொம்ப நிறையா பேசுகிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப் பற்றி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 300 and odd days வந்து மதருடைய வூம்குள்ளே இருக்கிறப்போ, தென் வந்து வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் 2.5 years வந்து இது வந்து இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் தட் ஒன்லி திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப். ஸோ இதில் வந்து இப்போ மதர் வூம்குள்ளே இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன், அம்மா வேண்டிய அளவுக்கு நியூட்ரிஷன் எடுக்காததுனால, இல்லை அம்மாவுக்கு அனீமியா இருக்குது, இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால பாப்பாவுக்கு நியூட்ரிஷன் ஒழுங்காக போகாமல் அந்த குழந்தை வந்து வெயிட் கம்மியாக பிறக்கும்போது இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ் நிறைய ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. இது வந்து லைஃப் லாங் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நான் பீடியாட்ரிக்ஸ் படிக்கும்போதே நாங்கள் படித்தப்போ என்ன நினச்சோன்னா வந்து லைக் அது ப்ரீடர்மாக இருக்கலாம், இல்லை இந்த இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷனாக இருக்கலாம். பை 2 years இந்த பேபிஸ்க்கெல்லாம் கேட்சப் க்ரோத் வந்துடும், தே வில் கம் இன் டு த நார்மல் சைக்கிள். அப்படி தான் வந்து நாங்கள் படித்தோம். பட் நவ் இப்போ என்ன காமிக்குதுன்னா நிறைய ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் வந்து சப்போஸ் வந்து இந்த ஐயூஜிஆரில் இப்போ இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் கூட ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து என்ன இது பண்ணால் கார்ட் பிளட் எடுத்து நம்ம வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் பண்ணும்போது நார்மல் பர்த் வெயிட், அதாவது அந்த அப்ராப்ரியேட் ஃபார் கெஸ்டேஷனல் ஏஜ்னு சொல்கிற அந்த குழந்தைங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து எக்ஸ்பெக்டட் சைஸை விட பெருசாக இருந்தாலோ இல்லை எக்ஸ்பெக்டட் வெயிட்டை விட கம்மியாக இருந்தாலோ அவங்களுடைய இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் ரொம்ப டீரேஞ்சாக இருக்குது. அதாவது எப்படி வந்து நம்ம அடல்ட்ஸுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து தேர் HDL இஸ் லோ, அந்த லைக் ஒரு அப்நார்மல் ப்ரொஃபைல். ஸோ அண்ட் நிறைய ஸ்டடீஸ் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ஸ்டடீஸ் இல்லை, பட் அப்ராடில் தேர் ஆர் சம் ஸ்டடீஸ் விச் ஷோ தீஸ் சில்ட்ரன், இந்த க்ரோத் ரிட்டார்டட் சில்ட்ரன் வந்து லேட்டர் ஏஜ் குரூப்பில் வந்து தே வில் பி மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீஸ், அத்ரோஸ்க்ளரோசிஸ்னு தேர் ஆர் ஸ்டடீஸ். பட் நம்ம பாப்புலேஷனில் இன்னும் நிறையா ஸ்டடீஸ் பண்ணல. பட் நாங்கள் வந்து வெறும் இந்த கார்ட் பிளட் மட்டும் பார்த்தோம். அதில் வந்து நல்லா கோரிலேட் ஆகுது. அதாவது வெயிட் குறைஞ்ச குழந்தைங்களுக்கு வந்து தே ஹாவ் அ அப்நார்மல் லிப்பிட் ப்ரொஃபைல், நார்மல் பேபிஸ்க்கு ஹாவ் அ ரிலேட்டிவ்லி நார்மல். பட் இது லேட்டர் ஸ்டேஜில் என்ன இம்பேக்ட் ஆகுன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் க்ரூஷியல். எஸ். ஸோ அதாவது ஒரு குட்டி பாப்பாவாக இருக்குதுன்றது இட் டசன்ட் ஸ்டாப் வித் தட். அப்படியே அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அடுத்த விஷயம் வந்து இந்த அடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 2-3 years நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 months திருப்பி சொல்கிறது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், வேறு எதுவுமே தேவையில்லை. தண்ணி கூட சக்கரை தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், நிறைய பேரண்ட்ஸ் இப்போவும் வந்து வெயில் வருது கொஞ்சம் சக்கரை தண்ணி கொடுக்கலாமா, இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற டவுட்ஸ் வந்து இப்போவும் நிறையா பேரண்ட்ஸ்க்கு வருது. பட் தென் ஃபர்ஸ்ட் 6 months நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்த பிறகு தென் இப்போ வந்து we don't even call it as weaning, we call it only as complementary feeding. See, weaningனா நீங்க ஒன்ன குறைச்சு இன்னொன்னு இது பண்றீங்க. ஆமா, இது வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருந்து சாப்பாடு. So now we don't call it as weaning, we call it as complementary feeding. அதாவது you complement breastfeeding with other foods. So it doesn't mean when you are starting you கண்டிப்பா you have to reduce அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் என்னெல்லாம் இருக்கணும், எப்படி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து வி யூஸ்வலி டீச். பட் இந்த நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1000 days பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, அனீமியா, அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குது. இது எந்த ஏஜில் ஏற்பட்டாலுமே வந்து ப்ராப்ளம். பட் தென் இந்த ஃபர்ஸ்ட் 1000 daysல வரும்போது வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங். ஸ்டடீஸ் என்ன காமிக்குதுன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 yearsல வந்து குழந்தைங்க அனிமிக்காவோ இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ
அவங்களுடைய ஐக்யூ வந்து ஈவன் as they grow வந்து ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் அவங்களுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களோட ஐக்யூ கூட கம்மியாக. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் வெயிட், இதெல்லாம் அந்த காக்னிஷன் கூட. நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஜென்ரேஷன், ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரி வேணும்னா நியூட்ரிஷன் தான் வந்து பேசிஸ் அப்படின்றத இதை ப்ரூவ் பண்ணுது. மை குட்னஸ், இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்போது ஐ திங்க் ஈவன் மெட்டர்னல் நியூட்ரிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வந்து அப்பலேருந்தே ஆரம்பிக்கும். அண்ட் இட்ஸ் a vicious cycle, right? இது எங்க ஆரம்பிச்சு சிக்கன் அண்ட் எக் மாதிரி தான் இது. எங்க ஆரம்பிக்கணும் which is important இல்ல, எல்லா ஸ்டேஜ்லயுமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸு கிட்ட வாட் ஆர் த காமன் ப்ராப்ளம்ஸ் யூ கெட்டிங் டு சி? இப்போ வர குழந்தைங்க லைக் இஸ் ஏ கான்ஸ்டிபேஷன் ஆர் அனீமியா ஆர் இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு டியூ சி எனி இது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இல்லை இது கூட சொன்னீங்க இல்லையா மேக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது முதல்லலாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு 100 பிள்ளைங்க பார்த்தோம்னா ஒரு 20 பிள்ளைங்க வந்து வெயிட் கம்மியாக இருப்பாங்க சார்ட்டில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிருச்சு, ஒரு 5%. பட் அதை மாதிரி ஒரு 3 மடங்கு பிள்ளைங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. ஓவர் வெயிட்டாக ஒபீஸாக இருக்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் வெரி காமன். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து இந்த ஹிடன் ஹங்கர்னு சொல்கிறது. அதாவது வந்து எப்படின்னா இந்த பிள்ளைங்க வந்து நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க, இல்லை வெயிட் ஜாஸ்தியாக கூட இருப்பாங்க. அவங்களுடைய டோட்டல் கேலரி இன்டேக் ஆர் எனர்ஜி இன்டேக் நார்மலாக இருக்கும். பட் இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சிலாம் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சின்றப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் டெஃபிஷியன்சி வரும், விட்டமின் டெஃபிஷியன்சி வரும், ஜிங்க் டெஃபிஷியன்சி வரும், செலினியம், B12 இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ். இதை தான் வந்து WHO வேர்ல்ட் ஃபுல்லாகவுமே வந்து ஹிடன் ஹங்கர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிடன் ஹங்கர்னால நிறைய ப்ராப்ளம். ஸோ பிள்ளைங்க வந்து பார்க்க வெயிட் நார்மலாக இருந்தாலும் அவங்களோட இம்யூனிட்டி, இப்போ ஜிங்க் குறையுது, அனீமியா குறையுதுன்னா அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். விட்டமின் ஏ குறையும் போது வந்து விஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இம்யூனிட்டி, ட்ரை ஸ்கின் இதெல்லாம் வரும். அண்ட் இது எல்லாமே அயோடின் டெஃபிஷியன்சினால் வந்து காக்னேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இம்யூனிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து தே ஸ்டார்ட் வித் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் தான் ஒரு பெரிய பேஸ். இது இல்லாமல் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், இப்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் பிள்ளைங்கிட்ட பார்க்குறோம். பட் ஐ திங்க் நிறையா வந்து இட் இஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். தென் வந்து ஸ்க்ரீன் டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அது ரொம்ப. So do you work closely with a psychologist or a psychiatrist? ஏன்னா ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும்னா அது இன்டர்வென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்களே வந்து பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். பிகாஸ் வந்து ஐ திங்க் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் பேரண்ட்ஸ். நம்ம வந்து வி ஷுட் லிவ் பை எக்ஸாம்பிள். நம்ம பிள்ளைய வந்து நீ ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு கேஜெட்டோட இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வி டோன்ட் செட் அன் எக்ஸாம்பிள். நம்ம என்ன சொன்னாலும், நீ அதை கோமா சொன்னாலும் சரி, பாசமாக சொன்னாலும் சரி, ஐ திங்க் எக்ஸாம்பிள் இஸ் வாட் சைல்டு வந்து இம்பைப்ஸ் பெட்டர். ஸோ அதனால வந்து வி ஷுட் லிவ் பை எக்ஸாம்பிள். அது மாதிரி சாப்பிடும்போது வந்து ஸ்க்ரீன் டைம் கூடாது அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் அந்த சைல்ட் ஹேஸ் டு நோ வாட் இட் இஸ் ஈட்டிங். என்னன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு ஒழுங்கக்கூடாது. நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்கிறோம், பட் ஆனால் சைல்டு என்ன சாப்பிட்டான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க பாட்டுக்கு எதையோ பார்த்துட்டு அப்படி வாய் திறந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் we tell them you have to set an example. அண்ட் ஃபீட் பண்ணும்போது, எஸ்பெஷலி சாப்பாடு கொடுக்கும்போது there should be no screen time. சின்ன பேபிஸ்க்கெல்லாம் இப்போவே கையில் வந்து கார்ட்டூன் அது இதுன்னு யூடியூப்பில் போட்டு தான் அதை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஏஜ் வரைக்கும் அவங்க இதை பார்க்கவே கூடாது? ஆக்சுவலாக வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படி till 2 years there is absolutely no screen time. They don't advise screen time at all. அதுக்கப்புறம் வந்து it starts with half an hour per day. ஸோ அதனால வந்து பட் நம்ம வந்து ரொம்ப லைக் வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட். நம்ம சைல்டுக்கு வந்து யூடியூப் போக தெரியுது. நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தா என் சைல்டு இப்போமே வந்து யூடியூப் போட்டுருவான், யூடியூப் ஐபேட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக வெரி ப்ரவுட். பட் ஆக்சுவலி அது வந்து நம்ம பெருமையாக யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது? இதனுடைய இம்பேக்ட் வந்து நிறைய டைரெக்ஷன். ஒன்று வந்து இப்போ ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஃபுட்டு அது வந்து ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ சைல்டு வந்து வில் நாட் நோ ஃபுட்டுக்கு டெக்ஸ்சர் இருக்கும், ஃபுட்டுக்கு டேஸ்ட் இருக்கும், அல்ல அந்த ஃபுட்டை எதுக்கு சாப்பிட்றோம் இது எதுவுமே அந்த சைல்டுக்கு தெரியாது.
அடுத்த விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ வந்து இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த ஞாபகமே இருக்காது. வெளியில் ஸ்கூல் வந்த உடனே பேக் வச்சுட்டு வெளியில் போனோம்னா திருப்பி சாப்பிட தான் முக்கால்வாசி பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நம்மளெல்லாம் வீட்டில் வைக்கணுன்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் போய் விளையாடுறது அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அவங்களுக்கு விளையாடுறதுனா வீட்டுக்குள்ளே ஏதாவது விளையாடுறது, இல்லை இந்த வீடியோ கேம் பார்க்குறத தான் அவங்க வந்து ஒரு லெஷர் ஆக்டிவிட்டியாக யோசிக்கிறாங்க. இல்லை விளையாடணுன்னா அது அவங்க அப்பா அம்மா போடுற கிளாஸ், அது மட்டும்தான் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் டைமை ஸ்க்ரீன் டைம் வந்து ஈட் பண்ணிடுது. ஸோ அவங்களுடைய ஸ்டடீஸ் டைம் எல்லாத்தையுமே இது பாதிக்குது. பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து தே லேர்ன் லாட் ஆஃப் ராங் திங்ஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். அண்ட் தென் வந்து இந்த ப்ளூ லைட் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து விஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த லைட்ஸ் அடிக்கடி அந்த பிரைட் லைட்ஸ் பார்க்குறப்போ அவங்க ஸ்லீப் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் டைம். பட் தட் இஸ் த வேர்ஸ்ட் ஹேபிட் ஆக்சுவலாக. பிகாஸ் அந்த ப்ளூ லைட் வந்து இஸ் கோயிங் டு அஃபெக்ட் நம்மளுடைய மெலட்டோனின் செக்ரீஷன். ஸோ ஸ்லீப் வர்றதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து தெர் ஷுட் நாட் பி எனி ஸ்க்ரீன் டைம். ஸோ இது எல்லாமே ஸ்லீப்லேருந்து அவங்க பிஹேவியர்லேருந்து அவங்க நியூட்ரிஷன்லேருந்து எல்லாமே இஸ் ரிலேட்டட் டு screen time. Okay, when is a good time for children to go to bed? I think வந்து it depends on the age. ஸோ சரி, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து கண்டிப்பாக ஷுட் ஹாவ் 10 hours of sleep. ஸோ அவங்க காலையில் அவங்க எத்தனை மணிக்கு அவங்க ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து படுக்க வைக்கணும். ஓகே, அப்போ 6 மணிக்கு காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஒரு 7:30க்கு போகணும் அப்படின்னா அந்த குழந்தை 8 மணிக்கு பெட்டுக்கு போகணும். This doesn't happen. It doesn't happen. And many people இப்போ இந்த work from home இதெல்லாம் இருக்கிறதுனால parents work at that time. ஸோ அதனால அவங்க தூங்குற ஸோ பிள்ளைங்க வந்து கன்வீனியண்ட்டாக என்ன ஒரு பழக்கம் ஏற்படுத்திக்குவாங்கன்னா அம்மா அப்பா பெட்டுக்கு வந்தாதான். பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் வி ஸ்டில் கோ ஸ்லீப். கரெக்ட். ஸோ வந்து அம்மா அப்பா பெட்டுக்கு வந்தாதான் குழந்தையும் பெட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்னென்னா இவங்களும் பெட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க போகிற வரைக்கும். ஸோ நம்ம இப்படி மைண்டை ஆக்டிவாக 10 மணி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு பெட்டுக்கு போனோம்னா திருப்பி நம்ம மைண்ட் ஒரு ரெஸ்ட் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு இன்னொரு 1.5 மணி நேரம். ஆமாம், ஈஸிலி 11:30. ரைட். ஸோ காலையில் வந்து 6 மணிக்கு அவங்களால எந்திரிக்க முடியாது. ஸோ அவங்கள ஃபோர்ஸபிளாக எந்திரிச்சு அப்படியே பாதி தூக்கத்தில் நம்ம எல்லாம் பண்ண வச்சு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆயிரும். அவசரமாக ஸ்கூலுக்கு போவாங்க. அண்ட் தென் வந்து அந்த சஃபிஷியன்ட் ரெஸ்ட் கிடைக்காதனால த்ரூ அவுட் த டே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் ஜென்ரலாக பீடியாட்ரிக் ஸ்லீப்பில் வந்து எப்படின்னா இப்போ நம்ம அடல்ட் வந்து நம்ம தூங்கலைன்னா வி ஃபீல் groggy ஆர் ஸ்லீப்பி த்ரூ த டே. ஆமாம். பட் அதுவே வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தே பிகம் மோர் ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பினஸ் வராது. தே பிகம் வெரி ஆக்டிவ். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன் கேன் பி ஹைப்பர் ஆக்டிவ் இஃப் தே டோன்ட் ஹாவ் இனஃப் ஸ்லீப் இன் த நைட். ஸோ இது எல்லாமே லைக் அந்த ஒன்று ப்ராப்ளம் வந்தோடனே அப்படியே அது ஒரு விஷயம், அது கோர்வையாக இட் இஸ் அ ப்ராப்ளம். மை குட்னஸ், இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அடல்ட்ஸ்க்கு வந்து தே பிகம் லைக் ஜாம்பீஸ், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ கிட்ஸுக்கான இது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஓ காட். ஓகே சரி, கோயிங் பேக் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. கிட்ஸுக்கு வந்து ஓகே நான் 6 months breast feed பண்ணியாச்சு, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுட் தட் ஐ கேன் இன்ட்ரடியூஸ்? இஃப் யூ கேன் ஜஸ்ட் கோ ஸ்டெப் பை ஸ்டெப், பிகாஸ் அந்த கொஸ்டின் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய பீப்புளுக்கு வந்து ரைஸ் பேஸ்ட் டயட் இஸ் த மோஸ்ட் ஈஸி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னாலே ரைஸ். ஓகே, குறைவான சாதமாக இருக்கலாம், இல்லை அரிசி வறுத்து பவுடர் பண்ணி அதோட வந்து கஞ்சி பண்ணலாம். பட் இது மட்டும் ரைஸ் மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் பத்தாது. தே நீட் a lot of protein. ஸோ அதனால வந்து நம்ம எந்த டயட்லையுமே ப்ரோட்டீனும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ரைஸ் கஞ்சியில் கூட I usually advise half the amount of protein. பொட்டுக்கடலை. ஸோ வந்து அரிசி பொட்டுக்கடலையை வந்து வறுத்து பவுடர் பண்ணி வீட்டிலே வச்சோம்னாலே அது வந்து வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் ஏர் டைட்டாக வச்சிங்கன்னா 21 days இருக்கும் மினிமம். ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் கஞ்சி பண்ணுறதுக்கு இட் வில் ஹார்ட்லி டேக் 5 minutes. ஓகே. ஸோ வந்து அந்த கஞ்சி அண்ட் அதில் சால்ட் சேர்க்கலாமா, சுகர் சேர்க்கலாமா? எனக்கு அது இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நோ சால்ட், நோ சுகர், நோ நட்ஸ் till about 1 year of age. No outside milk other than breast milk. Okay, so cow's milk எதுவும் cow's milk வேண்டாம்.
ஸோ ஃபார்முலா ஃபீட்ஸில் இருந்தால் ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த கஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து துப்ப தான் செய்வாங்க. இட் டசன்ட் மீன் அந்த சைல்டுக்கு அது பிடிக்கலன்றது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வந்து பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த டங்கை வந்து த்ரஸ்ட் பண்ணி தான் தே சக். ஸோ நீங்கள் வாயில் போய் எதையாவது டங்கில் வச்சோன்னே தே புட் அவுட் தர் டங். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ஃபுட்டை வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால யூ ஹாவ் டு ஸ்லோலி வந்து டீச் யுவர் சைல்டு டு ஸ்வாலோ. பிகாஸ் அது வரைக்கும் அவங்க வந்து சக் பண்ணால் ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் எடுக்கும்போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கஞ்சி ஆரம்பித்த பிறகு நம்ம கண்டிப்பாக பாயில்ட் அண்ட் கூல்ட் வாட்டர் கொடுக்கலாம். அண்ட் இந்த கஞ்சி ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கூட ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஃபுட் அவர்ஷனுக்கு ஒரு பெரிய ரீசனாக. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படுக்க வச்சு அப்படியே பாப்பாவை பிடிச்சி வச்சு ஒரு சங்கு வச்சு அப்படியே ஊற்றி அவங்க உழுங்குற வரைக்கும் வாயை அப்படியே பிடிச்சி கொடுத்துருவாங்க. பட் தட் இஸ் அ வெரி பேட் ப்ராக்டிஸ். பிகாஸ் சைல்டு வந்து ஹஸ் டு என்ஜாய் ஈட்டிங். லைக் அது வந்து ஒரு ப்ளஷரபிள் இவெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது ரைஸ் ஆரம்பித்த பிறகு தென் நம்ம வந்து ராகி ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வீக் 1 வந்து அரிசி பொட்டுக்கடலை கஞ்சி அப்படின்னா அடுத்த வாரமே வந்து ராகி ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் ஆஃப்டர் 3-4 days. அண்ட் எந்த புது உணவு நம்ம ஆரம்பித்தாலும் யூஸ்வலாக வந்து ஒரு 3-4 days இன்னொரு புது இது ஆரம்பிக்காமல் இருக்கிறது பெட்டர். பிகாஸ் சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஒரு அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 days நம்ம ஒரு பொருளை கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து அது பிடிக்கலனா தான் அந்த குழந்தை பிடிக்கலன்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணணுமே ஒழிய. பிகாஸ் சைல்டு வந்து தே டேக் அட்லீஸ்ட் 10 to 15 attempts ஃபார் தெம் டு அட்ஜஸ்ட் டு அ டேஸ்ட். ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வரணும் இவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எப்போ வெஜிடபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? ரைஸ் ராகி இது பண்ண பிறகு நீங்கள் வெஜிடபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் பிகாஸ் தே ஆர் ஈஸி டு டைஜஸ்ட். ஸோ பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, பம்கின், இதெல்லாம் வந்து கேரட், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். அடுத்து அதை ஆரம்பித்து ஒரு 3-4 daysல நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை, பீன்ஸ், அவரைக்காய், புடலங்காய் எல்லாமே. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வந்து கீரைலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஆரம்பிக்கிறப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண உடனே ஒரு மோஷன் வரும். அண்ட் ஒரு இன்டெஸ்டைனல் ஹரி இந்த மாதிரி மோஷன் அடிக்கடி வரும்போது மோஷன் கொஞ்சம் க்ரீன் கலராக வரும். அதனால வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கீரை கொடுத்தா அது அப்படியே பச்சையாக போகுது, பீன்ஸ் கொடுத்தா பச்சையாக போகுது, பீட்ரூட் அதே கலர், அதனால அது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அது வந்து பாப்பாவுக்கு ஒத்துக்கலான்றது கிடையாது. அதுதான் வந்து நார்மல் பாப்பாவுடைய பவல் ஹேபிட். ஸோ அதனால வந்து நம்ம தாராளமாக வந்து பை 7 months கீரைலாம் ஆரம்பிக்கலாம். ஓகே. நான்வெஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு முட்டையில் ஒயிட் ஸ்டார்ட் பண்ணலாமா, எல்லோ யோக் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ யூஸ்வலாக வந்து நான் சொல்கிறது வந்து எக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக் வந்து 9 months கம்ப்ளீஷன் MMR வேக்சின் போட்ட பிறகு எக் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம 9 months ஆரம்பிக்கும் போது எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டையுமே கூட சேர்த்து கொடுக்கலாம். அண்ட் நம்ம யோசிக்கிறதுக்கு மாறாக வந்து எல்லோ தான் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கண்டிப்பாக குக்ட் எக் தான் கொடுக்கணும். கம்ப்ளீட்லி குக்ட் எக். பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் வி டோன்ட் கெட் பாஸ்சரைஸ்ட் எக். ஸோ ரா எக்கோ இல்லை செமி குக்ட் எக்ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் 100% நம்ம கொடுக்கக்கூடாது. அண்ட் எந்த புது ஃபுட் கொடுத்தாலும் எஸ்பெஷலி கொஞ்சம் அலர்ஜி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம பகலில் கொடுக்குறது. ஃபார் த சிம்பிள் ரீசன், ஆமாம், ஏதாவது ஒரு அலர்ஜி, அனஃபிலாக்சிஸ், ஏதாவது ரியாக்ஷன் வந்ததுன்னா உடனே டாக்டர் இருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே. ஸோ எக்கு பற்றி நீங்கள் சொன்னீங்க 9th month அப்படின்ட்டு. மட்டன் சிக்கனும் 9 months அப்புறம் யூ கேன் டெஃபினெட்லி கிவ். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் குக்ட் சூப்பையும் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து 1 or 2 pieces ஆஃப் மட்டன் நல்ல ப்ராப்பர்லி குக்டை வந்து நீங்கள் மேஷ் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வெறும் சூப் கொடுத்தா எனர்ஜி வரும்னு. அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் ப்ரோட்டீன் வந்து அந்த பீசஸில் தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் அதையும் கொடுக்கணும். ஓகே. ஒன் மோர் கொஸ்டின் இஸ் சுகர் அண்ட் சால்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? சுகர் அண்ட் சால்ட் வந்து ஆஃப்டர் 1 year இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும்.
ஸோ நிறைய பேர் இதில் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நான் நாட்டு சக்கரை போடலாமா, எக்ஸாக்ட்லி வெல்லம் தேன் அதுல பீ போலன் அலர்ஜிக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹனி வந்து 100% வி டோன்ட் அட்வைஸ் 1 இயர்க்கு கீழே. பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பாட்டிலிசம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் சுகர், ப்ரௌன் சுகர், பனங்கற்கண்டு எல்லாமே சுகர் இன் சம் ஃபார்ம். இதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்காது, சல்ஃபேட் அதில் இருக்காதே தவிர, சல்ஃபர் இருக்காதே தவிர மற்றபடி எல்லாமே நம்மளுடைய சுகரை ஸ்பைக் பண்ணுறதுலலாம் எல்லாமே ஈக்குவல். ஸோ ஆக்சுவலாக வந்து சைல்டுக்கு சுகர் 1 இயர் வரைக்கும் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமும் நம்ம எல்லாத்துலேயும் சுகர் போட்டு ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் குழந்தை வந்து அப்புறம் ஸ்வீட் மட்டும்தான் ஒன்லி டேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் எதுலனாலும் சுகர் கொடுக்கறது மட்டும்தான் சாப்பிடுவாங்க, ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. ஓ மை காட். ஓகே, நட்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? நட்ஸும் வந்து 1 இயர்க்கு அப்புறம். அது எஸ்பெஷலி இந்த நட்ஸு இதெல்லாம் வந்து ஏன் 1 இயர்க்கு அப்புறம்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் அதெல்லாம் வந்து அலர்ஜி ப்ரோன் இது. அதனால வந்து நட்ஸ், மில்க் இது எல்லாமே வந்து நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் கொடுத்தா போதும். ஸோ பசும்பால் 1 இயர்க்கு அப்புறம் தான். 1 இயர்க்கு அப்புறம் தான். ஓகே, இது ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா they try to give, but ஆனால் ஐ திங்க் நிறைய பீப்புள் வந்து they listen to what we say. பட் ஒரே ஒரு இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, we have நிறைய அன்ஆத்தென்டிக் நியூஸ் கம்மிங் இன். சொல்லுங்க, கண்டிப்பாக அதை பற்றி பேசுங்க. So everyone உங்களுக்கே கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா சில பேர்? everyone becomes an expert on these topics. நம்ம 20 வருஷம் படித்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டது எல்லாம் இருக்கும். பட் தென் வந்து இப்போ பிகாஸ் சோஷியல் மீடியா அவ்வளோ இருக்கிறதுனால எவ்ரி ஒன் ஹூ ஹேஸ் அ சைல்டு வந்து பிகம்ஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ வாட் ஐ ஃபீட் மை சைல்டு அப்படின்னு போட்டு நட்ஸ் போட்டு, ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் ரைஸோ ராகியோ கொடுக்கறதுக்கு பதிலாக மக்கனா கொடுத்தீங்கன்னா உங்கள் சைல்டு பயங்கரமாக டெவலப் ஆகும். எக்ஸாக்ட்லி. இந்த சீடு கொடுத்தா நல்லா டெவலப் ஆகும். ஒரு பேசிக் வந்து நம்மளுடைய பீப்புள் வந்து ஒரு பப்பாளி பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு பனானாவோ கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ராபெரி தான் கொடுப்பேன், ப்ளூபெரி தான் கொடுப்பேன். ஸோ அது ஒரு பக்கம். இந்த மாதிரி இதே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க. ஐ திங்க் அது எல்லாம் கேட்கும்போது நிம்மதியாக இருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து 7 months பிள்ளைக்கு கஞ்சி பண்ணினேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மக்கனா போட்டிருப்பாங்க, 3 பாதாம் ஊற வச்சு போட்டு 2 வால்நட்டு, ஒரு இது பயங்கரமான ஒரு ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, 2 பாதாம் 2 பிஸ்தா தோல் இல்லாமல் 2 இது அப்படின்னு. பட் ஐ திங்க் அது நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ நீங்கள் எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு நியூஸ் வருது, நம்ம கேட்குறது அவ்வளோத்தையும் நம்ம லைஃப்பில் வந்து 100% அது உண்மைன்னு நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ஒரு ஆத்தென்டிக் விஷயமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதுக்கு தான் கடவுள் மைண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அதை பிரித்து பார்த்துட்டு ஐ திங்க் வி ஷுட் யூஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். சத்து மாவு கஞ்சி ரொம்ப பாப்புலர் இன் சவுத் இந்தியா இல்லைங்களா? அது பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? 1 இயர்க்கு முன்னாடி அதை கொடுக்கலாமா? ஆனால் அது கொடுத்தா அதில் இன்க்ரீடியன்ஸ் என்னவா இருக்கணும்? 1 இயருக்கு முன்னாடி இந்த பாப்புலராக இருக்கிற சத்து மாவை ஐ டோன்ட் அட்வைஸ். அதாவது நான் பாப்புலராக இருக்கிற சத்து மாவுன்னு சொல்கிறது வந்து இப்போ ஒரு 15 இன்க்ரீடியண்ட் போட்டு இந்த நட்ஸ் போட்டு இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட் இருக்கிற சத்து மாவு நான் 1 இயர் கீழே அவாய்ட் பண்ண சொல்வேன். ஒன்று, அதில் நட்ஸ் இருக்கிறது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போகும்போது ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்லேயும் சம்டைம்ஸ் ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்கலாம், இல்லை ஒன்றில் இருக்கிற ஒரு அமினோ ஆசிட் இன்னொன்றில் இருக்கிற ஒரு அமினோ ஆசிடோட ஃபைட் பண்ணலாம். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலி, லூஸ் மோஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கிறது இந்த ஏபிசி மால்ட், இந்த மாதிரி மால்ட். இதில் வந்து அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற சுகர் அது இல்லாமல் தே ஆட் எக்ஸ்ட்ரா சுகர், தே ஆட் மால்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஃபிட் ஃபார் வெரி யங் சில்ட்ரன். சுகர் ஓவர் டோஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து டைஜஷனும் கம்மி. ஸோ இந்த ஜென்ரல் சத்து மாவு ஐ டோன்ட் அட்வைஸ் ஃபார் 1 இயர், லெஸ் தென் 1 இயர். பட் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். ஒரு செலக்டடாக ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட் வச்சு. அது என்னவா இருக்கும்? ஸோ இப்போது கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரைஸ் இது பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு மில்லட் ஆட் பண்ணிக்கலாம், விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ கார்போஹைட்ரேட். தென் ப்ரோட்டீனுக்கு ஏதாவது 1-2 செலக்ட் பண்ணிக்கோங்க, விச் கேன் பி ஆஸ் சிம்பிள் அஸ் பொட்டுக்கடலை, இல்லை பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு 3 விஷயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு ஏலக்காவோ சுக்கோ சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 4-5 விஷயம் கலந்து கண்டிப்பாக நீங்கள் சத்து மாவு பண்ணி அதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த 23 இன்க்ரீடியண்ட் அந்த மாதிரி சத்து மாவு ஐ டோன்ட் திங்க் அது வந்து குழந்தைங்களுக்கு சூட்டபிள் கிடையாது.
ஓகே. இப்போ ரைஸ் பற்றி பேசினப்போ கேன் வி கிவ் அந்த காட்டு யானம் இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா இந்த ஐட்டம் வந்து 7th மந்த்லேருந்தே கொடுக்கலாமா? ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தி கொஞ்சம் ஃபைபர் கொஞ்சம் ஃபைபர். ஏன்னா இப்போ நம்ம ராகியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த ராகி கொடுத்த உடனே வந்து சில பிள்ளைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும், சில பிள்ளைங்களுக்கு வந்து டயரியா வரலாம், சில பிள்ளைங்க கொஞ்சம் கிராங்கி ஆகலாம். பிகாஸ் ராகியில் வந்து கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம ராகியை முளைக்கட்டை வச்சு பவுடர் பண்ணி இல்லைனா வந்து அதுலேருந்து பால் எடுத்து கொடுக்குறப்போ வந்து அந்த ஃபைபர் வந்து கம்மியாயிரும். அண்ட் தென் இந்த ராகி கொடுக்கும்போது நீங்கள் நிறைய லிக்விட்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கும். நிறையா வாட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லை. ராகி நீங்கள் ஒரு கஞ்சிக்கு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 1 ஸ்பூனாக கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு B6 வேறு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது வந்து நல்லது. பட் அட் த சேம் டைம் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மிக்சராக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம ரெகுலர் ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து அதில் ஹாஃப் வந்து நம்மளுடைய ப்ரௌன் ரைஸ் இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அதாவது கசப்பு, புளிப்பு, இனிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ தானே அவங்களுக்கு வந்து தே கெட் இன்ட்ரடியூஸ் டு இட். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் எப்போ இருக்கணும்? டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பியூரியாக கொடுக்குறோம். பட் இந்த பியூரி வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் டு அட்வைஸ் பேரண்ட்ஸ் ஃபுட்டில் வந்து டெக்ஸ்சர் இருக்கணும் அப்படின்றது. ஏன் ஃபஸ்ட்டு பியூரியாக கொடுக்குறோன்னா, ஒன்று வந்து குழந்தைக்கு ஸ்வாலோ பண்ண ஈஸியாக இருக்கிறது. அடுத்த விஷயம் வந்து குழந்தைக்கு ஓரல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லைக் இன்னர் சீக்கெல்லாம் நம்மளுக்கு தொட்டோம்னா உடனே வந்து ஒரு நாசியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபுட்டினுடைய டெக்ஸ்சரை மாற்றவே இல்லை, வெறும் பியூரியாகவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து 1 வயசு 1.5 வயசு ஆனாலும் மிக்சியில் போட்டு நீங்கள் பியூரியாக கொடுத்தா தான் வந்து குழந்தை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி பியூரியாக கொடுக்குறப்போ குழந்தை வளர வளர அந்த ஃபுட்டில் என்ன இருக்குன்னே குழந்தைக்கு தெரியாது. ஆமாம், இப்படி குழஞ்ச ஃபுட்டே சாப்பிட்டு குவான்டிட்டி நிறைய இன்க்ளூட் ஆயிரும். நிறைய இன்க்ளூட் ஆயிரும், சூ பண்ண மாட்டாங்க. ஸோ டீத்தும் ஒழுங்காக வளராது. ஃபுட்டில் அந்த ஃபுட்டில் என்ன சாப்பிட்றாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ப்ளஸ் ஃபுட்டில் வந்து டெக்ஸ்சர் இருந்தால் தான் டேஸ்ட்டு தெரியும். ஸோ டெக்ஸ்சர் இல்லாதப்போ குழந்தைக்கு டேஸ்ட்டும் தெரியாது. அதனால வந்து நீங்கள் வேறு எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அந்த குழந்தைக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது. ஸோ குழந்தைய வந்து சூ பண்ண வைக்க அந்த 7th மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெக்ஸ்சரை மாற்றணும். அதாவது இட்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து மிக்சியில் போடாமல் கையில் பிணைஞ்சு தால் வாட்டரோ இல்லை வந்து கொஞ்சம் தால் ப்ளஸ் கீ போட்டு கையில் பிணைஞ்சு தே கேன் மேஷ் அண்ட் கிவ். அதே மாதிரி ரைஸ் தால் கொடுக்கும்போதும் வந்து நம்ம யூஸ்வலாக குக் பண்ணுறதை விட ஒரு 25% எக்ஸ்ட்ரா குக் பண்ணி ஜஸ்ட் வித் ஒரு மேஷர் ஸோ தட் வந்து தெர் இஸ் டெக்ஸ்சர் டு தட் ஃபுட். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி குழந்தை கொடுக்கணும். அப்புறம் ஒரு 8 months 9 months ஆரம்பித்த பிறகு சேஃப் ஃபிங்கர் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 1.5 வயசுலலாம் என்கிட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சாதம் இட்லி எல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைச்சா தான் சாப்பிடுவாங்க. அதுவே வந்து நீங்கள் சிக்கன் லைக் ஒரு ஃப்ரைட் சிக்கனோ ஒரு ஃபிங்கர் சிப்ஸோ முறுக்கோ கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. பட் ஃபுட் வந்து பிகாஸ் த சைல்டு வந்து அப்படியே டியூன் ஆயிடுச்சு. ஃபுட்டுன்னா அது அப்படியே முழுங்கிடணும். அப்போ அது 7th மந்த்லேருந்து இந்த ட்ரான்சிஷனை கொண்டு வரணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்சிஷன் பண்ணணும். நம்ம ஃபுட்டினுடைய டெக்ஸ்சரை கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பை 1 year வந்து ஃபேமிலி பாட் ஃபீடிங் நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஆல்மோஸ்ட் அதை வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சைல்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ பை 1 year வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைக்கு வந்து தனியாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃபேமிலி என்ன சாப்பிட்றாங்களோ, இப்போ நீங்கள் ஒரு 8th 9th மந்த்லேருந்து தோசைலாம் வந்து பிச்சு போட்டு சின்ன சின்ன பீஸ் வச்சிங்கன்னா இல்லை சப்பாத்தி வச்சிங்கன்னா அந்த சைல்டே வந்து எடுத்து அவங்க ஒரு 70% வேஸ்ட் பண்ணால் கூட பட் அவங்களுடைய ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஃபீடிங் இது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பாக மாற்றணும். அடுத்து ஃபேமிலி பாட் ஃபீடிங் ஆரம்பிக்கணும். ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஒரு 8th மந்த்லேருந்து நீங்கள் சாதம் பருப்பு குழந்தைக்கு வேக வச்சுருங்க தனியாக. பட் பொரியலெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் என்ன பொரியல் கூட்டு பண்ணுறீங்களோ அது ஒரு ஸோ தட் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டு டேஸ்ட் நம்ம வீட்டு டேஸ்ட் பழக ஆரம்பிக்கும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங். இது என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் சொன்னீங்களே இந்த குழைவான சாதம் இதெல்லாம் நிறைய பேர் அப்படியே கண்டினியூ பண்ணி we have seen that connection to childhood obesity. ஏன்னா நிறைய குவான்டிட்டி இப்படி சாப்பிட்ருவாங்க, எல்லாத்தையும் அரைச்சு பிசைஞ்சு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக ஒரு ஸோ தட் குவான்டிட்டி இஸ் அ லாட்.
குறைவான சாதம் அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு கோ ஓவர் த போர்ட் இல்லைங்களா? அது நிறைய ஏன்னா நடந்திருக்கு. சூ பண்ணாது குழந்தை. ஸோ டக்கு டக்குன்னு முழுங்கிருவாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய பவுல் ஆஃப் ஃபுட்டை நம்ம உள்ளே அனுப்பிடுவோம். இந்த சூயிங் பற்றி தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த சூ பண்ணும்போது அந்த ஜா மூமெண்ட்னால நமக்கு எந்த அளவுக்கு த மெசேஜ் இஸ் கோயிங் டு த பிரெயின் அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. இட் வில் பி நைஸ் இஃப் யூ குட் ஷேர் திஸ். மவுத் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி வந்து ஒரு ஒரு ஓப்பனிங் மட்டும் கிடையாது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அதுக்குன்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய சலைவாக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுடைய சலைவா தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ குழந்தை வந்து அந்த சலைவா வந்து நம்ம ஃபுட்டில் வேலை செய்யணுன்னா ஃபுட் கொஞ்ச நேரம் வாயில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம பியூரியாக கொடுக்கும்போது அப்படியே முழுங்கிடுவாங்க. ஸோ அதனால அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. ப்ளஸ் அந்த ஜா மூமெண்ட்ஸ் அந்த அலைன்மெண்ட் அதுவும் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த ஜா மூமெண்ட்ஸ் பண்ணும்போது தான் நம்ம பிரெயினுக்கு சிக்னலும் போகும் சாப்பிட்றாங்க அப்படின்றது. ஸோ டைஜஷனும் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் நம்ம நிறைய வந்து இப்போ இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் இதை பற்றியெல்லாம் பேசும்போது ஸோ கட் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே வந்து பிரெயினுக்கு இட் ஹேஸ் டு கோ அஸ் அ சிக்னல் அங்கேருந்து திருப்பி வரணும். அடுத்த இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து கம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஸோ வந்து கம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது வந்து டீதிங் பிகம்ஸ் ஈஸி. ஸோ கம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாமல் நம்ம வந்து இதுவே பண்ணாமல் தான் சில பிள்ளைங்களுக்கு வந்து டீத் எரப்ஷனுக்கு டிலே டீத் எரப்ஷனுக்கு நிறைய காசஸ் இருக்கலாம். பட் கம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு மைல்டு காஸ். ஸோ அதனால வந்து நம்ம அந்த ஃபுட் டெக்ஸ்சர் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ நைஸ். தேங்காய் பால் பற்றி கேட்கணுன்னு நினச்சேன். தேங்காய் பால் எப்போ ஆரம்பிக்கலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு கஞ்சியில் அது கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்மில் வந்து கொடுக்கும்போது இட் சீம்ஸ் டு பி ஃபைன். சில இடங்கள்ல அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இஸ் தட் ஓகே? இட் இஸ் ஓகே. லைக் அதாவது வந்து ஏழாவது மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா? மாதத்துலேருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் தேங்காய் பால் வந்து இஸ் ஒன் திங் நம்ம எந்த எப்படி வேணாலும் லைக் எவ்வளோ நம்மளுக்கு வந்து டைரியா இருக்கும்போது கூட நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் சாப்பிட்லாம். பிகாஸ் வந்து இட் டசன்ட் ரிக்வயர் அதில் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டைஜஷன் இஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு நீங்கள் நம்ம யூஸ்வலாக வந்து டைரியா இருக்கும்போது வந்து பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் கண்டிப்பாக அந்த டைமில் தேங்காய் பால் கொடுக்கலாம். பட் கம்மிங் டு சில்ட்ரன் கண்டிப்பாக 7 monthsலேருந்து நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ 6 monthஸில் குழந்தைக்கு வந்து சப்போஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் அந்த குழந்தை ஒத்துக்கலை ஃபுட்டை அப்படின்னா நான் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா கொஞ்சமாக ஒரு எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் மில்க்கோ இல்லை வந்து குழந்தை ஃபார்முலாவில் இருந்தால் அந்த ஃபார்முலா மில்க்கையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு ஃபெமிலியர் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வரும் அந்த கஞ்சியில். ஸோ அதுவே வந்து ஒரு 7 months ஆகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஈவன் நம்ம ஆப்பம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து ஆப்பம் இடியாப்பம் இந்த ஸ்டீம் அது எல்லாமே 7th monthலேருந்து we can ஸ்டார்ட் பண்ணலாம். இது போட்டு தேங்காய் பால் போட்டு கொடுக்கலாம். பிகாஸ் தேங்காய் பால் இஸ் வெரி குட். அண்ட் நம்ம ஜென்ரலாக வந்து அட்வைஸ் பண்ணும்போதே வந்து வெயிட் ஏறுறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற ஃபுட்டுனுடைய கேலரியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லுவோம். ஸோ தேங்காய் வந்து இட் இஸ் வெரி சேஃப். ஏன்னா நம்ம ஒரு வருஷத்தில் வந்து டயட் ஃபேமிலி பாட் ஃபீடிங்கிறோடனே இம்மீடியட் தேங்காய்லாம் கொடுக்கலாமா? எக்ஸாக்ட்லி இதை கேட்டிருக்காங்க. தேங்காய்லாம் கொடுக்கலாமான்னு அது லைக் தே திங்க் தேங்காய் வந்து டைஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக வந்து தேங்காய் வந்து ரொம்ப நல்லது எந்த விதத்துலனாலும். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளைனிங். ஒன் மோர் திங் இஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கேசஸ் நீங்கள் எத்தனை பார்க்குறீங்க? ரீசன் பீயிங் எங்கள் அண்ணா பொண்ணுக்கு வந்து ஷீ யூஸ் டு கான்ஸ்டன்ட்லி கிரை. டாய்லெட் போகிறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. தென் ஐ எம் gluten லாக்டோஸ் இன்டாலரண்ட். அது கண்டுபிடிச்சதே 30s தான். நியூட்ரிஜினோமிக்ஸ் டெஸ்ட்டுக்கு சலைவா சாம்பிளை கொடுத்து தான் ஐ அண்டர்ஸ்டுட். தென் ஐ டோல் மை பிரதர் நீங்களும் செக் பண்ணுங்கள், பாப்பாக்கும் மேபி ஷீ இஸ் கெட்டிங் கான்ஸ்டிபேட்டட் இதுவாக இருக்கும்னு. செக் பண்ணப்போ கண்டுபிடிச்சது ரிசல்ட்ஸ் கேம் த்ரூ அண்ட் இட் வாஸ் கரெக்ட். ஸோ ப்ரிவிலன்ஸ் எப்படி இருக்குது? இப்போ வந்து ப்ரிவிலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதாவது வந்து இப்போ மேபி நம்மளுடைய கட் பாக்டீரியா மாறுறதுனால இந்த இன்டாலரன்ஸ் ஜாஸ்தி இருக்கா இல்லை நம்ம இப்போ அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம ஜாஸ்தி கண்டுபிடிக்கிறோமான்னு தெரியல. இப்போது குழந்தைங்களில் கூட பார்த்திங்கன்னா ஈவன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபெட் இன்ஃபென்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து லைக் எல்லா பிள்ளைங்களுமே கொஞ்சம் மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போகலாம். ஒரு டிஸ்கீசியான்னு சொல்லுவோம், ஒரு அழுதுட்டு முக்கிட்டு போகலாம். பட் நிறைய பிள்ளைங்களுக்கு அது நார்மலாகவும் இருக்கலாம். பிகாஸ் அந்த அர்ஜ் டு பாஸை வந்து தே மே நாட் நோ வெதர் இட் இஸ் அ குட் ஃபீலிங் ஆர் அ பேட் ஃபீலிங் அண்ட் தே கேன் க்ரை.
பட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அந்த சைல்டுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. இல்லை நம்ம அந்த டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 month வரைக்கும் கொஞ்சம் லூஸ் மோஷன்ஸ் இருக்கலாம், பட் அதுவே பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இல்லை மோஷனில் வந்து blood வருது, இல்லை பாப்பா ஃபார் நோ ரீசன் வந்து வாமிட்டிங் நிறையா இருக்குது, மற்ற காசஸ் ஆஃப் வாமிட்டிங்கை நம்ம எலிமினேட் பண்ண பிறகு, இல்லை இன்செசன்ட் க்ரை நிறைய அந்த காலிக் இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வி திங்க் ஆஃப் கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் வந்து அம்மாவுடைய டயட்லேருந்து வி வில் எலிமினேட் ஆல் ஒரு பன்னீர், சீஸ், இல்லைன்னா ஏதாவது பால் எல்லாமே வந்து வி அவாய்ட். பட் அதுக்கப்புறமும் வந்து குழந்தைக்கு அது பர்சிஸ்ட் ஆச்சுன்னா வி சேஞ்ச் த ஃபார்முலா. அமினோ ஆசிட் பேஸ்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, ஸோ வி சேஞ்ச் த formula now. But cow's milk protein allergy is existent. And like obvious cow's milk protein allergy இப்படி டயரியாவா இந்த மாதிரி தான் வரணும்னு கிடையாது. நிறைய பிள்ளைங்களுக்கு மற்றபடி அலர்ஜி, நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரேஷஸாக வரலாம், நிறைய பிள்ளைங்களுக்கு வீஸ்க்கு ட்ரிகராக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈவன் ஃபார் ஹைப்பர் ஆக்டிவ் ADHDக்கும் வந்து we ask them to avoid milk and milk based diets. So அதனால வந்து that is something we should be thinking aware of and think of. Yeah. Okay அதுக்கு டெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா டெஸ்ட் இருக்கு. மோஷன்ல பண்ற டெஸ்ட் இருக்கு, bloodல பண்ற டெஸ்ட்ஸ் இருக்கு. Okay Leah, okay, one more thing is breastfeeding. How long should a mother feed? I've seen even in certain communitiesலாம் வந்து ஒரு 2 years வரைக்குமே ஃபீட் பண்றாங்க. What is right? See, actually வந்து breastfeed இவ்வளோ நாள் தான் பண்ணணும்னு there is no upper limit. Okay. And according to WHO வந்து first 6 months வந்து exclusive breastfeeding and then continue breastfeeding along with other feeds for 2 years and beyond. They don't give you a cut off. Okay. So அதனால வந்து so you can continue. But இதில் என்ன ஒரு விஷயம்னா சில பிள்ளைங்க they are like breastfeeds வந்து it is not only for their tummy getting filled, ஒரு இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. இட்ஸ் லைக் கை சூப்புற மாதிரி. நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க தூங்க போகணுன்னா அம்மா போய் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் குழந்தை தூங்க. ஸோ எவ்ரி டைம் த சைல்ட் வேக்ஸ் அப் இட் நீட்ஸ் த பிரெஸ்ட் டு சக் ஆன் டு கோ பேக் டு ஸ்லீப். அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், பிகாஸ் அது வந்து ஸ்லீப் இஷ்யூஸாக டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மதர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஆரம்பித்து அதெல்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு she can slowly bring down the number of feeds. இனிஷியல் டேஸில் வந்து நீங்கள் ஒரு கஞ்சி ஊட்டினா கூட அது முடித்த பிறகு the child may want to breastfeed for at least ஒரு 5 minutes because அந்த satisfaction is related to அப்பதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அந்த ஃபீலிங். அது பரவாயில்ல இனிஷியல் ஸ்டேஜ். பட் ஆஸ் த சைல்டு வந்து பெருசாக நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். அண்ட் ஜென்ரலி வாட் ஐ அட்வைஸ் இஸ் பியாண்ட் 1 year of age பகல் ஃபீடிங்கை வந்து குறைச்சிக்கலாம், நைட் ஃபீட். பிகாஸ் சைல்டுக்கு தெரிய ஆரம்பித்த பிறகு இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது வந்து பகலில் எங்கே இருந்தாலும் the child will want to breastfeed. So it becomes very difficult for the mother also. So அதுக்கப்புறம் 1 or 2 times night feed பண்ணால் போதும். அண்ட் நைட் ஃபீட்ஸ் கூட வந்து எவ்ரி டைம் த சைல்ட் வேக்ஸ் அப் வந்து ஒரு 4 தடவை வேக்கப் பண்ணாங்கன்னா 4 தடவையும் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி தான் அந்த குழந்தைய தூங்க வைக்கக்கூடாது. அதாவது அது வந்து ஸ்லீப் அசோசியேஷன் சொல்லுவோம். இட் பிகம்ஸ் அ ஸ்லீப் ப்ராப்ளம். ஸோ த சைல்ட் வந்து எவ்ரி டைம் த சைல்ட் வாண்ட்ஸ் டு கோ டு ஸ்லீப் இட் அசோசியேட்ஸ் வித் சக்கிங். Because as we know, the sucking is the one which gives the satisfaction. They explore everything through the mouth. That is how they are programmed, kids. So, kai supradhu, it gives more emotional satisfaction. It calms them down. எந்த ஒரு டாயை கொடுத்தாலும் சின்னதில் ஃபஸ்ட்டு தே எக்ஸ்ப்ளோர் த்ரூ த மவுத். ஸோ அப்படியே அது வந்து சக்கிங் இஸ் த ஒன் விச் கிவ்ஸ் தம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எவ்ரி டைம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா உடனே வந்து அம்மா கொஞ்ச நேரம் சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸே நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கும் அந்த டைமில் தே வில் பி டயர்ட், தே வில் வாண்ட் டு ஸ்லீப். சரி ஒரு 5 minutes குடிச்சிட்டு தூங்கிடட்டும் அப்படின்னு விட்டுருவோம். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நைட் ஃபீட்ஸ் எப்போ ஸ்டாப் பண்ணால் பெட்டர்? ஆக்சுவலி பியாண்ட் 2 years they don't need night feeds. லைக் டின்னர் சாப்பிட்டுட்டா திருப்பி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டா போதும். இது வந்து 1.5 18 months அப்புறமே they don't need. It's more for the emotional, it's not for their nutritional needs actually. ஓகே டிவார்மிங் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் அது அந்த ஹேபிட்டே மறந்துடுது. ஸ்டார்டிங் இருக்குது, பீடியாட்ரிஷனை பார்க்குற வரைக்கும் கண்டினியூஸாக அது பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அது அப்படியே இட் கோஸ் அவே. ஸோ வென் வி ஒர்க் வித் அ லாட் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் டு ஸ்போர்ட்ஸ் தென் வி கான்ஸ்டன்ட்லி அதெல்லாம் எப்பயோ விட்டாச்சு, எங்கள் பீடியாட்ரிஷன் போகும்போது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிம்பாங்க. பீரியாடிக்கா ஐ திங்க் இட் இஸ் பெட்டர். எப்போ once in 6 months you can deworm.
பட் சம்டைம்ஸ் வந்து ஒன்ஸ் இன் 6 months பத்தாது. சில பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க, நம்ம வீட்டில் நிறையா பேர் இருந்தாலாம் வந்து நிறையா கிட்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எல்லாரையுமே வி ஷுட் டிவர்ம் அட் த சேம் டைம். இல்லைனா வந்து ஒருத்தங்களுக்கு குறையும், அடுத்தவங்ககிட்ட இருந்து திருப்பி இங்கே ரீஇன்ஃபெக்ஷன் வந்துடும், அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து நல்லா இருக்கிற குழந்த ஃபார் நோ ரீசன் வந்து அப்பிடைட் திடீர்னு ரொம்ப கம்மியாகுது, இல்லை கொஞ்சம் அனிமிக் ஆகுது, இல்லைனா வந்து ரொம்ப டல்லாக பிஹேவியரல் இஷ்யூஸ் வருது, இல்லைனா வந்து தே ஹவ் வேர்ம் ஸ்டூல்ஸில் வந்து நம்ம த்ரெட் வேர்ம் மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் பெரிய வேர்ம்ஸ் வருது, இல்லை ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் அப்டாமினல் பெயின், இந்த டைம்லலாம் வந்து டிவர்மிங் இஸ் ஹார்ம்லெஸ். ஸோ வி ஹாவ் டு கிவ் தட் as the first step. அதுக்கப்புறம் we can think of other causes. So once in 6 months is a decent இது. அண்ட் திருப்பி வேர்ம் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் ப்ராப்பராக கழுவணும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் இஸ் த சேஃபஸ்ட். வெளியில் போயிட்டு வந்தால் இல்லை மண்ணை ஹேண்டில் பண்ணால் எது ஹேண்டில் பண்ணாலும் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் வி வாஷ் ஆர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர். நெயில்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று வந்து பெட் வெட்டிங், நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குது. இன்ஃபேக்ட் ஈவன் வென் தே க்ரோ அப் ஆல்சோ வி ஹவ் நோட்டிஸ் தட். என்ன இஷ்யூ? பெட் வெட்டிங்க்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஒரு 50% ஆஃப் கேசஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிஹேவியரல். அப்புறம் ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து தே கேன் ஹாவ் உண்மையாலுமே ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு அரவுண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அரவுண்ட் 5 years ஆஃப் ஏஜ் வந்து ட்ரை பை நைட் இருப்பாங்க. 5 years வரைக்கும் 2 yearsல வந்து யூஸ்வலாக ட்ரை பை டே. பகலில் வந்து தே டோன்ட் பெட் வெட், தே வில் இன்ஃபார்ம். பட் நைட்டில் அக்கேஷ்னலாக போயிட்டுருக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு 90% ஆஃப் சில்ட்ரன் அரவுண்ட் 5 years வந்து டே அண்ட் நைட்டில் தே பிகம் ட்ரை. அதுக்கப்புறம் நம்ம டைப்பர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு வின்டர் சீசனில் அந்த மாதிரி டைமில் அக்கேஷ்னலாக பெட் வெட் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம விட்டுடலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து சைல்டு இல்னஸ் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்கிறப்போ தே வில் பெட் வெட், அது பரவாயில்ல. பட் ஒரு 8 yearsக்கு அப்புறம் சில்ட்ரன் வந்து பெட் வெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ திங்க் இட் நீட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். பட் ஃபஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி வந்து வி கிவ் தம் கொஞ்சம் பிஹேவியரல் அட்வைஸ். அதாவது வந்து நைட் வந்து இப்போ அவங்க ஒரு 9 o'clock பெட்டுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க லிக்விட்ஸ் எடுத்துக்கலாம். பட் அந்த லிக்விட் கூட ரொம்ப மினிமலாக அவங்களுக்கு ஏர்லியாக டின்னரை கொடுத்துட்டு அந்த டின்னரோட வந்து ஜஸ்ட் ஒரு 50 to 75 ml ஆஃப் வாட்டர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டில் தே கோ டு பெட் தே ஷுடன்ட் டேக் எனி லிக்விட்ஸ். அதே மாதிரி ஈவினிங்கில் இந்த கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ அதெல்லாம் எதுவுமே ஒரு 4-5 hours குடிக்கக்கூடாது. அண்ட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தே ஷுட் டபுள் வாய்ட் 2 தடவை ட்ரை பண்ணி யூரின் போயிட்டு படுக்கணும். ப்ளஸ் வந்து படுத்து ஒரு 3-4 hours ஜென்ரலாக வந்து எந்த டைமில் அவங்க பெட் வெட் பண்ணுவாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த டைமில் ஒரு அலாம் வச்சு எழுப்பி குழந்தைய வந்து ஒரு தடவை போக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சைக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 70% ஆஃப் த சில்ட்ரன் இதுலேயே இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஸோ இதில் இம்ப்ரூவ் ஆகலைனா தான் அடுத்து வேறு ஏதாவது காசு இருக்கா குழந்தைக்கு ஏதாவது, இல்லை சப்போஸ் வந்து நல்லா வந்து ட்ரையாக இருந்த சைல்டு ஒரு 7 years வரைக்கும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, திடீர்னு வந்து அவங்க பெட் வெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ், ட்ரக்ஸ் இருக்குது, அது எல்லாமே யோசிப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அண்ட் ஒன் மோர் திங், காஃபி டீ பற்றி இப்போ சொன்னீங்க இல்லையா, பெட் வெட்டிங் பற்றி பேசும்போது கிட்ஸுக்கு we've seen that at home. Elders குடிக்கும்போது இந்தப்பா ஒரு வாய் குடி அப்படின்னு குடிப்பாங்க and then they pick up the habit. How early or what is the right age for them to even consider ஒரு பாப்பா குடிக்கலாமா? ஆக்சுவலி வந்து யா 2-3 years எஸ். பட் ஆக்சுவலாக வந்து நான் என்ன ஒரு 10 years வரைக்கும் we shouldn't expose them to tea, coffee. It's not needed. So is there any harmful effects also? harmful effects வந்து அதாவது வந்து இப்போ நான் வந்து ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப குட்டி குழந்தை, the child is just 45 days old. ஸோ அம்மாவுடைய ப்ராப்ளம் வந்து என்னென்னா நைட் வந்து குழந்தை வந்து பயங்கரமாக அழுதுட்டு ரொம்ப
ரொம்ப கிராங்கியாக இருக்குது, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக கையை காலை உதச்சிட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் காலிக்கு யோசித்தேன். ஃபஸ்ட்டு நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இது வந்து டே நைட் குழந்தைக்கு தெரியாது, இட் வில் டேக் ஒரு 3 months பிகாஸ் அம்மா வாஸ் ஃபீலிங் வெரி பேட். எனக்கு என்னால் முடியல. ஸோ லைக் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் அம்மாவுக்கும் தே ஹேவ் அவங்களுடைய எல்லாம். ஸோ ஷி வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து டே நைட் தெரியும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லி பார்த்தேன். காலிக்காக இருக்கும்னு ட்ரீட் பண்ணினேன். பட் அந்த அம்மாவுக்கு என்னென்னா, இல்லை சம்திங் இஸ் மேஜர்லி ராங் வித் மை கிட், அப்படி அழுகிறா. பட் ஐ ட்ரைட் எக்ஸ்பிளைனிங். பகல் ஃபுல்லாக நல்லா இருக்கிற சைல்டு, ஏதாவது ஃபிசிக்கலாக உங்கள் சைல்டுக்கு ப்ராப்ளம் இல்லை இன்டர்னலாக ப்ராப்ளம் இருந்தால் பகல்லையும் நல்லா இருக்காது. ஸோ நான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். பகல் ஃபுல்லாக நல்லா இருக்கிற சைல்டு நைட் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ப்ராப்ளம், இட்ஸ் ஜஸ்ட் காலிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தென் நான் கேஷுவலாக அந்த மதர்கிட்ட சொன்னேன், இப்போ இந்த காலிக்கெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலாம், இதை முடித்த பிறகு வந்து சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த அழுகை இன்னும் நிற்கலைன்னா கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்குமான்னு யோசிச்சுட்டு உங்களுடைய மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கூட எனக்கு ரொம்ப கரெக்டாக தெரியல, ஏன்னா பகலில் உங்கள் பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு அம்மா வந்து சொன்னாங்க, டாக்டர் நான் ரொம்பலாம் பால் எடுத்துக்க மாட்டேன், எவ்வளோ எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்டேன். நைட் மட்டும் அந்த அம்மா வந்து 10 cup of coffee she is having. 10 cup. She says because the child is not sleeping, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஸோ எனக்கு முழிக்கணும்னா நான் காஃபி குடிக்கணும், ஸோ நான் 10 cup. ஸோ இந்த கெஃபீன் வந்து போய் இந்த குழந்தைய வந்து இரிட்டபிள் ஆக்கிட்டு இருக்கு. Oh my God. பகலில் வந்து அம்மா இஸ் நாட் டேக்கிங் காஃபி. I'm shocked. 10 cup ரொம்ப அசால்ட்டாக she was telling, I take at least 8 to 10 cups in the night அப்படின்னு. She'll get all the more anxious and irritated, Leah. Amma, she is irritated, she is anxious, and that kind of calms her down, but that caffeine is caffeine வந்து பாப்பாக்கு, see whatever it is, it goes to the child, so making breast the child milk. making the child active, irritable and everything. ஸோ இப்போ வந்து அந்த அம்மாவை காஃபியை நிறுத்த சொன்ன பிறகு அந்த குழந்தை வந்து பேசாமல் நார்மல் ஆயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் வந்து இது நம்மளுக்கு தெரியாது, நம்ம பேசலைன்னா வந்து அந்த அம்மாவா அந்த ஐடியா கொடுக்கலன்னா நான் யோசிச்சு கூட இவ்வளோ காஃபி குடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி. எக்ஸாக்ட்லி. யாரு ராத்திரி 10 cup மணி த்ரூ த நைட் ஒன்லி. வெரி யூனிக் சிச்சுவேஷன். ஸோ ஐ திங்க் வந்து தட் இஸ் ஒரு ஒன் ஆஃப். பட் ஜென்ரலாக வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் எல்டர்ஸ் குடிக்கிறப்போ வந்து இந்த காஃபி குடிக்கிறது வந்து பிகம்ஸ் அ வெரி அது அங்கே தான் அந்த ஹேபிட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் சில்ட்ரன் கெட் ஹூக்ட் ஆன் டு இட். பட் நிறைய விஷயம், ஒன்று அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும், தென் வந்து இட் மேக்ஸ் தெம் ஹைப்பர் ஆக்டிவ், ப்ளஸ் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் தெம். அந்த ஏஜில் அவங்களுக்கு தேவையும் கிடையாது. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் அட்வைஸ் டில் 10 years. அப்படி அவங்க பேரண்ட்ஸ் குடிக்கிறதுனா நீங்கள் அந்த கலரை மாற்றி வேறு ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் அதே கலரில் யூ கிவ் சம் அதர் ட்ரிங்க். அதுதான். ப்ளஸ் சைல்டுக்கு வந்து நம்ம எல்லாமே ஏமாற்றணும்னு கிடையாது. சைல்டு ஹேஸ் டு நோ திஸ் இஸ் நாட் ஃபார் அடல்ட்ஸ்னா தே ஹாவ் டு நோ. ஓகே, இது அடல்ட் குடிக்கலாம், உனக்கு இது வேண்டாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். நம்ம ஏமாற்றி மட்டும் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட் அண்ட் நிறைய பேருக்கு இது மைண்டில் இருக்குது. வீட்டில் குடிக்கும்போது இந்த பாப்பா குடிங்க அப்படின்னு ஒரு 2 கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எவ்ரிடே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஐ பீன் ஷாக்ட் இந்த குட்டி பசங்க டீ காஃபி குடிக்கிறத பார்த்து. Yeah, oh my God, this is crazy. One more thing is constipation. ஓகே, ஸோ பொதுவாகவே கிட்ஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுன்னா அவ்வளோதான், ஐயோ லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு, யூனோ அங்கே தான் வந்து பேட்டில் கிரவுண்ட். ஸோ எப்படியெல்லாம் வெஜிடபிள்ஸை இன்கார்ப்ரேட் பண்ணலாம்? பிகாஸ் எங்ககிட்டயும் கிட்ஸ் வரும்போது மெயின் பேரண்ட்ஸ் இதுக்காக தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க, நீங்கள் குழந்தைய பார்த்து பேசுங்க, நான் வெளியில் போய் உட்காந்துக்கிறேன். பட் அவுட் சைடர் வந்து பேசும்போது, ஒரு ப்ரொஃபஷனல் பேசும்போது அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ வாட் ஆர் த டிப்ஸ் தட் யூ வில் கிவ் டு இன்க்ரீஸ் ஃபைபர் இன்டேக்? See, first thing, the child should understand that ஒரு portion of vegetable and ஒரு portion of fruit வந்து டெய்லி நம்ம சாப்பிடணும்னு child also should understand. நம்ம அதை கொஞ்சம் சொல்லணும். லைக் அதாவது நம்ம வைக்கும்போது, அதாவது உனக்கு இதிலேருந்து என்ன வருது, லைக் அதாவது நீ வெறும் வெஜிடபிள் சாப்பிடணும், நீ ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொன்னால் they will not accept. பட் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நம்ம we should make the child understand. ஒரு விஷயம் சின்னதுலேருந்தே நம்ம when we make the child understand, it's easier. அது வந்து ஒரு ஹேபிட் ஆகிறதுக்கு இட் பிகம்ஸ் ஈஸியர்.
இதுலேருந்து இந்தந்த விட்டமின்ஸ் கிடைக்கும், இது அந்த விட்டமின்ஸ்னால உனக்கு இந்தந்த இம்யூனிட்டி வரும், உனக்கு இந்த ஸ்ட்ரென்த் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன இப்போவும் நம்ம எல்லாம் என்னென்ன வெண்டைக்காவை சாப்பிடும்போது நம்மளுக்கு மேத்ஸ் நல்லா வரும், சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது மேத் அது நல்லா வருமா வரலையான்றது ஒரு $1 million கொஸ்டின். பட் வி திங்க் தட் வளரக்கீரை இப்படி வளரக்கீரை வந்து மெமரி இது பண்ணும், எவ்வளோ வளரக்கீரை சாப்பிட்ருப்போம், இந்த வெண்டைக்காலாம் டேஸ்ட் இருக்கும் இல்லையோ ஒழுங்கிருப்போம். ஸோ இட்ஸ் ஓகே சில்ட்ரன் அந்த மாதிரி ஒன்று. அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் வெஜிடபிள்ஸை சாப்பிடணும்னு கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் யூ கேன் மேக் இட் அ லிட்டில் மோர் அட்ராக்டிவ். இப்போ உங்கள் சைல்டு வந்து பாலக் பன்னீர் சாப்பிடல அப்படின்னா வந்து நீங்கள் சப்பாத்தி மாவில் அந்த கீரையை அரைச்சி ஊற்றிட்டு பன்னீரை ஸ்டஃப் பண்ணி ஒரு க்ரீன் கலர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக ஸ்டஃப் பராட்டாவை வேண்டான்னு சொல்கிற கிட்ஸே கிடையாது. நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணி குட்டி குட்டி பிட்ஸாக பண்ணோம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி பண்ணி அதை வந்து யூ கேன் லைக் ஐதர் வந்து யூ கேன் கிவ் இட் அ ஸ்மால் போர்ஷன்ஸ் வேறு ஷேப்ஸில், இல்லை கிவ் அட்ராக்டிவ் நேம்ஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த பீட்ரூட் சீஸ் பராட்டா வந்து நல்லா ரெட் வெல்வெட் பராட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஸோ இட்ஸ் ஆல் ஏதாவது ஒரு மாஸ்க் போட்டு நம்ம கொடுக்கலாம். இல்லைனா வந்து இப்போ நீங்கள் ஆம்லெட் பண்ணுறீங்க, உங்கள் சைல்டுக்கு எக் பிடிக்கும்னா வந்து அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு யூ மேக் அன் ஆம்லெட், யூ மேக் இட் இன்டு ஒரு ரோல்டு ஆம்லெட். இல்லைனா வந்து அதை வந்து பனியாரம் பேனில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுங்க. இல்லை வந்து ஒரு டிக்கி மாதிரி பண்ணி கொடுங்க. அந்த டிக்கியை வந்து நீங்கள் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு சப்பாத்தியில் வந்து நீங்கள் ஒரு ரோலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இட்ஸ் நாட் ஓன்லி வெஜிடபிள்ஸ், ஃபைபருக்கு வந்து நம்ம இந்த ஹோல் லெக்யூம் நம்ம சன்னா தட்டைப்பயிறு எல்லாம் சொல்கிறோம். ஸோ அதை அப்படியே கொடுத்தா என் சைல்டு சாப்பிடாதுன்னுவாங்க. ஸோ சாப்பிடலையா நீங்கள் வந்து அதை ஒரு ஹம்மஸ் மாதிரி பண்ணி ஒரு சப்பாத்தி ஸ்ப்ரெட்டாக பண்ணிடுங்க. இல்லை நட்ஸ் பிடிக்காதா, நட்ஸை பட்டராக பண்ணி ப்ரெட்டில் சாண்ட்விச்சில் இல்லை சப்பாத்தியில் நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்டாக போட்டுருங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். நம்மளுடைய க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்து நம்ம சைல்டுக்கு என்ன பிடிக்குதோ, பிகாஸ் இந்த சைல்டுக்கு பிடிக்கிறது அடுத்த சைல்டுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ திங்க் நம்மளா வந்து கொஞ்சம் டிவைஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு என்ன ஒத்து வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஹம்மஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஒரு 1 வீக்குக்கு நம்ம ஓட்டலாம். நட் பட்டர் இருந்ததுன்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை டிக்கி பண்ணி வச்சோம்னாலும் நம்மளுக்கு எனி டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். இல்லை ஒரு ஷீக் ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், சாண்ட்விச்சாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி. இல்லை வந்து சம்டைம்ஸ் நட் பிடிக்காத சில்ட்ரனுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் நட்ஸை பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற லைக் சப்பாத்தி ஒரு உருண்டை எடுத்து அதில் 1 ஸ்பூன் மாவு. இப்போது இது வந்து வெயிட் ஏறாத குழந்தைங்களுக்கும் நான் இதை அட்வைஸ் பண்ணுவேன். அந்த ஒரு உருண்டையில் நீங்கள் இந்த 1 ஸ்பூன் இந்த நட் பவுடர் போட்டு அதை சப்பாத்தி மாதிரி பண்ணிடுங்க. இல்லை ஒரு இட்லியில் வந்து 1 ஸ்பூன் அந்த ஒரு இட்லி மாவில் 1 ஸ்பூன் நட் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் அதை இட்லியாக ஊற்றி கொடுங்க. ஸோ அதை வந்து மாஸ்க் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ சொல்லியும் கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லதுன்னு, அது முடியலன்னா அதை மாஸ்க் பண்ணியும் கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் யூஸ்வலாக அதான் வெஜிடபிள்ஸை வந்து எல்லாம் பாயில் பண்ணி மேஷ் பண்ணிவிட்டு சாம்பாரில் மிக்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா பாஸ்தா சாஸ். யா தட்ஸ் அ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் பம்கின் பியூரே பண்ணி பாஸ்தாவாக கொடுக்கலாம். இல்லை வந்து ப்ராக்கோலி அண்ட் ஆல்மண்ட்ஸை பியூரே பண்ணி அதை ஒரு கேஷ்யூஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி காலிஃப்ளவர் அண்ட் கேஷ்யூஸ் இஸ் அ வெரி குட் திங். எல்லோக்கு வந்து பம்கின் பண்ணிக்கலாம், பீட்ரூட் பண்ணிக்கலாம், பீட்ரூட் ஹம்மஸ் ஆக்கிக்கலாம். ஸோ இட்ஸ் so கலர்ஃபுல் அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த கலர்ஃபுல் ஷேப்ஸ், இந்த இன்னோவேட்டிவ் நேம்ஸ் இது எல்லாமே வில் மேக் கிட்ஸ் வந்து அட்ராக்டிவ். லைக் they will reach out and eat இல்லங்க. அப்புறம் சாட்லயும் மற்ற வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம். நிறைய அந்த பானிக்கு வந்து they have multiple variations. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம இந்த ஸ்பினாச் சாட் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இட்ஸ் ஐ திங்க் நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தக்கன கொஞ்சம் வந்து we can change and tweak the recipes. ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் இதெல்லாம் பண்ணி. ஓகே. அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்? அதாவது இப்போது அப்பா வந்து ஐயா பாவக்காவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பப்பாயாவா ஐ ஹேட் இட் அப்படின்னு சொன்னால் there are kids who look up to their parents as their heroes. அப்பாவுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டவே சொல்லிடுவாங்க, ரைட்? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ வாட் இஸ் யோர் மெசேஜ் ஃபார், ஏன்னா நமக்கு தெரியாமல் கேஷுவலாக ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்.
ஐ ஹேட் இட்லி அப்படி எனக்கு தோசை மட்டும்தான் பிடிக்கும், அதுவும் பொடி தோசை தான் பிடிக்கும்னு that child will start aping you. எஸ் வெரி ட்ரூ. அதாவது as parents I think that is what we live as an example. லைக் அது ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஐ திங்க் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் என் பொண்ணு அதை தான் நம்மளுடைய பிள்ளைங்க பண்ணும். லைக் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ரொம்ப இட்லி பிடிக்காது. ஸோ நான் வீட்டில் வந்து இட்லி பண்ணவே மாட்டேன். ஓகே. இட் ஆல்வேஸ் பி தோசை. என் பொண்ணு வந்து ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி வந்து தாத்தா உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் ரொம்ப டாமினேட்டிங்காக வளர்த்துருக்கீங்க. உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏம்மா உங்கள் எல்லாருக்கும் வந்து அவள் எல்லாம் பண்ணுறா, நீ வந்து இப்படி டாமினேட் இல்லை பாருங்க, வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஹவுஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இட்லி பிடிக்காது, நீங்கள் வீட்டில் இட்லியே பண்ண மாட்டேன்ற. அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தாத்தா. அதாவது வந்து ஸோ அவளும் வந்து இட்லி ரொம்ப சாப்பிடவே மாட்டாள். ஸோ வெரி ட்ரூ. அதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து அப்பமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஐ திங்க் அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு உள்ள அப்படியே போயிடும், வந்துடுது இல்லையா? ஆமாம், ஐ ஹவ் சீன் தட் வித் மை நீஸ். என்னோட நீஸ் பாவனான்னு இருக்கா, அவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பொடி தோசை தான் கேட்பா. அம்மா காயா சாப்பிடணும். ஆனால் தெர் ஆர் டைம்ஸ் தட் ஷீ லைக்ஸ் சாலட்ஸ். ஸோ நாங்கள் டின்னருக்கு சாப்பிட்ற சில சாலட்ஸ்லாம் அவள் நல்லா சாப்பிடுவா. ஆனால் பொரியலாக கொடுத்தா ஷி ஜஸ்ட் ஹேட்ஸ் இட். அண்ட் தட் ஸ்டாண்டர்ட் பொடி தோசை, ஓ மை காட். அதான் லைக் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் மாடிஃபை பண்ணிக்கணும். மேபி அந்த பொடியில் கருவேப்பிலையோ இல்லைன்னா முருங்கை இலையோட பவுடர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் அந்த மாதிரி. பட் சர்ப்ரைசிங்லி ஷி லவ்ஸ் சாலட்ஸ். அதான் ஐ திங்க் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபுட் இஸ் ஆல்சோ தேர். நான் அதையும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம பாஸ்தா இப்போ நம்ம பேசணும்ல, நம்ம வந்து அதை வந்து அதே வந்து அந்த ப்ராக்கோலியோ லைக் காலிஃப்ளவரையோ நம்ம இந்தியனாக குருமாவாக வச்சா பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. அதை நீங்கள் ஒரு சாஸாக பண்ணி அதை ஒரு பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. கரெக்ட். அண்ட் இப்போ நவ் எவ்ரி ஒன் வந்து லவ்ஸ் கொரியன் ஃபுட் பிகாஸ் கரெக்ட் 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 கரெக்ட். ஸோ இது கொரியன்னு சொல்லி கொடுத்தாலும் வந்து சாப்பிட்றதுக்கு. ஆமாம், யூர் ரைட். அது ஒரு பீரியட் ஃபுல்லாக நம்ம அதை வந்து பார்த்தோம். இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். அதாவது இந்த மாதிரி அந்த நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ ஐ ரிமெம்பர் ஒரு அம்மா வந்து அவங்களோட சன் ஒரு 11 இயர்ஸில் ஹீ ஹேட் ஐபிடி. ஆனால் அந்த பாட்டி ஆஸ் வெல் அஸ் அம்மா டெல்லிங் கொரியன் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஹி வாஸ் ஓவர் டோசிங் ஆன் கொரியன் நூடுல்ஸ். அங்கே ஆரம்பிச்சது ஐபிடி அப்படின்னாங்க. இஸ் தேர் எனி கனெக்ஷன்? ஐ ரியலி டோன்ட் நோ வெதர். எனக்கு தெரியல, நானும் யோசிச்சு பார்த்தேன். பட் டெஃபினெட்லி வந்து இந்த கொரியன் ஃபுட் இஸ் அ வெரி வெரி ஸ்பைசி ஃபுட் அண்ட் தே ஆல் ஈட் இட் ஹாட் ஆல்சோ. ஸோ இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி காம்பினேஷன் டெஃபினெட்லி கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம் காஸ் பண்ணும். பட் ஐ ரியலி டோன்ட் நோ வெதர் இட் காசஸ் ஐபிடி. ஃபேமிலி பாட் மீல்ஸ் ஒரு ஒன் பாட் மீல்னா வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் யூ வில் கிவ்? ஒன் பாட் மீல்க்கு வந்து நம்மளுடைய கல்ச்சரில் லைக் இந்தியா ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட ஒன் பாட் மீல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், பிசிபேலா பாத், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து நார்த்தில் போனீங்கன்னா அந்த தால் டோக்லி, கிச்சடி. ஸோ இதில் கிச்சடி இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் பாட்டில் வந்து வெஜிடபிள்ஸும் கிடச்சிரும், ப்ரோட்டீனும் கிடச்சிரும், கார்போஹைட்ரேட்டும் கிடச்சிரும். ஸோ ஐ திங்க் வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட ஒன் பாட் மீல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கொஞ்சம் அந்த பாஸ்தா இதெல்லாம் கூட நம்ம ஒன் பாட் மீலாக பண்ணிக்கலாம். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து இது பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் குக் இட் லைக் இன் அ குக்கர் ஆர் இன் அ ஒன் பாட். எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு வாட்டர் பண்ணி அதுலேயே போட்டு நம்ம பாஸ்தாவையும் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ அதனால ஒன் பாட் மீல்ஸ் வந்து நிறையா நம்ம கண்ட்ரியில் ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது, புலாவ்ஸ் இருக்குது. தட்ஸ் ஈஸி ரைட் ஃபார் சில்ட்ரன். இன்னொரு அப்சர்வேஷன், லாஸ்ட் வீக் ஒரு குட்டி பையன் வந்தான். ஸ்கூல்லேயே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து ஃபுட்பால் பிளேயர், துருன்னு இருக்கான், நல்ல ஹைட்டு. இப்போவே ஹீஸ் அரௌண்ட் 5'7" அண்ட் ஹிஸ் ஏஜ் இஸ் அரௌண்ட் 14. அவருக்கு வந்து இவென்ச்சுவலி அவங்க அம்மா அப்பா வந்து அவனை ஸ்பெயினுக்கு அனுப்பி ஃபுட்பால் ஒரு வேறு லீக்கில் தான் யோசிக்கிறாங்க அவங்க. வெரி நைஸ், வண்டர்ஃபுல் பேரண்ட்ஸ். இவனுக்கு எப்படின்னா ஃபுட்டு கொடுத்து அது வந்து ஒரு 5 minutes அது இருக்கணும். அங்கே அது சர்வ் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சோ எதுனா சாப்பிட மாட்டான், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான். எதுக்கு நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை எனக்கு விளையாட போனோம், அந்த விளையாட்டு தான். அப்போது அவன் வந்து ஹி ஸ்கிப்பிங் த மிட் மார்னிங் ஸ்நாக் அண்ட் லன்ச்சு.
அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வீட்டுக்கு போய் 4-5 மணிக்கு தான் வந்து ஹீஸ் ஈட்டிங். அது நிறைய காமன். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து தே வாண்ட் வந்து இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லஞ்சை வந்து நிறைய பிள்ளைங்க திருப்பி கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால் வந்து லஞ்ச் சாப்பிட்ற டைமு பிகாஸ் அது அந்த டைமில் தான் அவங்க விளையாட போகிறாங்க. ஸோ அவங்க விளையாடுற டைமையும் விளையாடுற டைமாக ஃபுட்டா அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது வந்து குட்டி குட்டி பைட் சைஸ் பீசஸ். லஞ்ச் என்ன பேக் பண்ணலாம்? லஞ்ச் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நம்ம ரொம்ப கன்வென்ஷனலாக நம்ம பீப்புள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதம் தான் சாப்பிடணும், இல்லைனா வந்து அந்த டிஃபனை கூட நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா வந்து டிஃபன்னா சாப்பிட்றா டாக்டர், 3 நேரமும் டிஃபன் சாப்பிட்டா எப்படி வளருவா அப்படின்றது. பட் அது டிஃபனுக்கும் சாதத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இதில் இருக்கிற அரிசி ஆர் ராகி அதுவே தான் எல்லா இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் அது டிஃபனை 3 நேரமும் சாப்பிட்டாலும் இட்ஸ் ஓகே. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்கூல் லஞ்ச் வந்து யூஸ்வலாக சில்ட்ரனை வந்து நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு பைட் சைஸ் பீசஸ் இஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர். ஒரு சாதமாவோ இதுவோ கொடுக்குறத விட நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸை போட்டு இட் கேன் ஜஸ்ட் பி அன் ஆம்லெட், ஒரு ஆம்லெட் ரோல் இன்டு பீசஸ், ஆர் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதை பனியாரம் மாதிரி பண்ணி. ஸோ இல்லை இட் கேன் பி ஜஸ்ட் கட்லெட். பிகாஸ் நம்ம கட்லெட்டில் வந்து பொட்டேட்டோ போடுறோம், இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோ போடுறோம் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ நம்மளுடைய கார்போஹைட்ரேட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ ரைஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தை வந்து ஒரு 4 கட்லெட்டும் ஒரு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டாலே இட் பிகம்ஸ் அ வெரி கம்ப்ளீட் மீல். ஸோ அதனால வந்து நம்மளும் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி வந்து திங்க் பண்ணி இந்த மாதிரி பைட் சைஸ் மீல்ஸ் கொஞ்சம் நம்மளுடைய டைப் ஆஃப் ஃபுட் வி ஈட்டையும் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர் டு மேக் சில்ட்ரன் ஈட். You're right. This comes up, it's a big issue. சாப்பிடாம ஃபுட்டை கொண்டு வராங்க. ஆனால் குழந்தையோட ஆட்டிடியூட் அண்ட் அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சு நம்ம அந்த மாதிரி நீங்கள் பனியாரம்லாம் சொன்னது இட்ஸ் வண்டர்ஃபுல். அண்ட் மினி இட்லியாக கொடுத்துடலாம், மினி பொடி இட்லி கொடுத்துடலாம், இல்லை பனியாரம்குள்ளேயே நீங்கள் வெஜிடபிள் ஒரு ஸ்டஃப் பனியாரமாக. பிகாஸ் நீங்கள் ஒரு 3-4 வச்சு அதை தொட்டு சாப்பிட்றது தான் குழந்தைங்க ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். இப்போ நீங்கள் பனியாரத்துக்குள்ளேயே வந்து இப்போ நீங்கள் லைக் பொடி போட்டு கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு பொட்டேட்டோ மசாலாவோ வெஜிடபிள் மசாலாவோ பனியாரம்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம், இல்லை ஸ்டஃப் பராட்டாவாக பண்ணிக்கலாம், இல்லை ரோல்ஸ் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வைக்கும்போதே வந்து இட் பிகம்ஸ் அ கம்ப்ளீட் மீல். Absolutely wonderful, really good. And any episode where you laughed so much ஒரு பேஷண்ட்டை பார்த்து, ஏதாவது ஒரு குட்டி கிளினிக் வந்து ஏதோ ஒன்று சொல்லி have you like விழுந்து சிரிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? எனக்கு வந்து லைக் ஹவு சில்ட்ரன் திங்க் சம்டைம்ஸ். அதாவது வந்து ஒரு சைல்டு வந்து the child is now ஒரு 3 years இருக்கும். ஒரு 2.5 yearsல வந்து ரொம்ப ஹை ஃபீவரோட வந்துட்டு சைல்டுக்கு வந்து நான் மெடிசன் கொடுத்தேன். the child doesn't like any brand of paracetamol. மேங்கோ ஃப்ளேவர் கொடுத்து பார்த்தாச்சு, ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கொடுத்து பார்த்தாச்சு, மிக்சட் ஃப்ளேவர். ஸோ அந்த சைல்டு வந்து என்கிட்ட சொன்னால் எனக்கு வந்து லீச்சி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து கம்பெனிக்கிட்ட சொல்லி எனக்கு லீச்சி ஃப்ளேவர் பேராசிட்டமால் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நானும் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். பட் ஒரு 5-6 months கழித்து வந்தப்போ கேட்டிங்களா அப்படின்னா நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்னன்னே புரியல. அப்புறம் என்ன நான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல எனக்கு லீச்சி ஃப்ளேவர்டு க்ரோசன் வேணும்னு. ஐ திங்க் அது வந்து இட் இஸ் வெரி ஹியூமரஸ். அடுத்தது வந்து என்னென்னா யூஸ்வலாக வந்து இந்த யங்கர் சைல்டை எல்டர் சைல்டை வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அதுதான் ஸ்டாராக இருந்திருக்கும். அதுக்கு ஒரு யங்கர் சிப்ளிங் வந்த பிறகு யங்கர் சிப்ளிங்க்கு வேக்சினேஷன்ஸ்க்கெல்லாம் வருவாங்க. அப்போ அந்த எல்டர் சிப்ளிங்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த பிள்ளைங்க வந்து தெல் ஃபெயின் இல்னஸஸ். ஸோ நம்ம இங்கே வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது காஃப் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க, என்னையும் கொஞ்சம் பாருங்க, இன்டைரக்டாக ஏதாவது காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அப்பா வந்து அவனுக்கு இருமல் இருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் இருமல் இருக்கல டாக்டர், உள்ளே வந்தோடனே தான் இருமல் வருது அப்படின்னு. அப்புறம் தான் வந்து தெரியும் ஓகே தே ஆர் ஃபெயினிங். இந்த மாதிரி சும்மா அவங்களுக்கும் அந்த ஸ்டெத் வச்சு பார்க்கணுன்றதுக்காக they feign இந்த மாதிரி. Okay, give me attention. எனக்கும் இன்னைக்கு வாந்தி வருது ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ that will be very funny, பட் ஆனால் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கிற மாதிரி. ஐ திங்க் இதெல்லாம் தான் ஃபன் இல்லையா? ஒரு பீடியாட்ரிஷனாக இருக்கும்போது உங்களுக்கு அதான் இந்த குட்டீஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து என் ஃபோனை எடுத்து நோண்டிட்டு இருந்தேன். என் ஃபோன் எப்போவுமே சைலண்ட்டில் இருக்கும். ஸோ ஹி வாஸ் பிளேயிங். நானும் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் பிகாஸ் 1 hour கன்சல்டேஷன் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் ஓடிட்டு இருந்து. அதுக்கப்புறம் ஆண்டி வெஸ் ஃபேஸ்புக்னா அது திறந்து காமிச்சேன்.
அதுக்கப்புறம் வந்து வேஸ் இன்ஸ்டாகிராம்னா என்கிட்ட அக்கௌண்ட் இல்லைடா அப்படின்னு வந்து வாட் ஆல் ஓல்ட் பீப்புள் ஆர் சிட்டிங் இன் ஃபேஸ்புக் ஹவு கம் மீனிங் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஆர் இன் இன்ஸ்டாகிராம்றாங்க அப்படியே வலிச்சிருச்சு ஈவினிங் அது வரைக்கும் என் அசிஸ்டன்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் மாசக்கணக்காக ஷி வாஸ் டெல்லிங் நான் அது கண்டுக்கவே இல்லை இல்லை எனக்கு ஃபேஸ்புக் கம்ஃபர்டபுளாக இருக்குது த மோமெண்ட் த சைல்ட் ஐ வாஸ் லைக் அப்போ தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே ஆரம்பித்தோம். ஐ திங்க் இட்ஸ் ஃபன் வென் தே கம் அண்ட் டாக் சம்திங் இல்லையா வந்து ஐடியாவில் கொடுப்பாங்க பெரிய மனுஷன் மாதிரிலாம் வந்து பேசிட்டு போவோங்க குட்டீஸுங்க. ஓகே, ஆட்டிசம் பற்றி ஐ வாண்டட் டு ஆஸ்க் சம்திங். ஹவு டஸ் ஒன் ஃபைண்ட் எந்த ஏஜில் சில சைன்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, எப்போ இந்த டயக்னோசிஸ் நடக்குது அப்படிங்கிற? ஆட்டிசம் வந்து ஜென்ரலாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது வந்து ஒரு அரவுண்ட் 1.5 years அந்த மாதிரி டைமில் வென் வந்து வி எக்ஸ்பெக்ட் த சைல்ட் டு ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். அந்த மைல்ஸ்டோன் இந்த பிகாஸ் ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஓகே, நடக்கிறது உட்கார்றது அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அவங்க வந்து மற்ற பிள்ளைங்களோட ப்ளே பண்ண மாட்டாங்க, சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கும், வேறு யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் இல்லை இன்னொரு சின்ன குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போனாலும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியாக ஏதாவது ஒன்றில் அவங்க மட்டும் என்க்ராஸ்டாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டா வந்து ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது. இல்லை வந்து they'll become so engrossed in something அவங்கள அதுலேருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இப்போது ஐ கான்டாக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வேர்பல் ஸ்கில்ஸ் வந்து they don't develop. they don't start talking meaningful words. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வந்து யூஸ்வலாக 1 yearக்கு அப்புறம் பிள்ளைங்க ஸ்டார்ட் ஒரு சின்ன வேர்ட்ஸ் அம்மா அப்பா வா தா பால் அந்த மாதிரி திங்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 15 months ஆகுது. பிகாஸ் அந்த சைல்டு வந்து தனியாக இருக்குது, அலூஃபாக இருக்குது, மற்ற சைல்டோடையோ இல்லை வீட்டாரோடையோ இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது, வேர்பலாக வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்குது, கூப்பிட்டா வந்து திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது இருக்கிறப்போ நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு டவுட் வரலாம். ஸோ இப்போ நம்மளுக்கும் வந்து யூஸ்வலாக பார்க்கும்போது ஏன்னா பிகாஸ் வி இன்ட்ராக்ட் வித் த சைல்டு இல்லை, ஏதாவது நிறைய பிள்ளைங்க இப்போ நம்ம டேபிளில் உட்கார வச்சோடனே நம்ம ஸ்டெத்தை போட்டோம்னா அவங்களே எடுத்து ஸ்டெத்தை வைப்பாங்க, இல்லை அவங்க அம்மாவுக்கு எடுத்து வைக்கணுன்னுவாங்க, இல்லை நம்ம டேபிளில் ஏதாவது நோண்டணுன்னுவாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து என்னென்னா இதெல்லாம் நம்மளோட இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க. அவங்கள சுற்றி ஒரு 3 பேர் இருக்காங்கன்றதே இல்லாத மாதிரி அவங்க வேர்ல்டில் சும்மா இப்படி ஓடுவாங்க. இல்லை ஈவன் ஆஃப்டர் ஒரு 15 months சும்மா ஏதாவது சவுண்ட். பிகாஸ் இந்த ஜென்ரலாக ஒரு மீனிங்லெஸ் பேப்ளிங் எல்லாம் யங்கர் ஏஜ் குரூப்பில் தான் இருக்கும். பியாண்ட் 1 year வந்து அவங்க ஏதோ பேசுகிற மாதிரி பேசுவாங்களே தவிர பேபிள் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸ் எக்கோலேலியா, நம்ம இப்போ ஒரு கொஷன் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னா சாப்பிட்ட நம்ம என்ன வேர்ட் சொல்கிறோமோ அதை தான் திருப்பி சொல்லுவாங்க. they will not give us an answer for that. I've seen this in Asperger also. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஆஸ்பர்ஜர் இருக்குது. நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுலேருந்து வார்த்தையை எடுத்து அந்த சென்டென்ஸ் வச்சு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எக்கோலேலியான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் அவங்க திருப்பி சொல்லுவாங்க. அதனுடைய ஆன்சர் வந்து they will not give. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு டவுட் வந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் வி டூ அ கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் பண்ணி எல்லா ஏஜ் குரூப், அதாவது எல்லா டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட் இல்லை சோஷியல் டெவலப்மெண்ட், வேர்பல் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த ஏஜுக்குரியது இருக்கா, இல்லை எங்கேயாவது லேக் ஆகுதா. ஸோ அவங்க விளையாடும் போதும் அவங்க டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் யூஸ்வலாக விளையாட வச்சு தான் வி அசஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. பட் என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த ஆட்டிசம் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை பற்றி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய அந்த மீடியாலெல்லாம் கேட்டுட்டு தேர் ஆல் பேரனாய்டு. ஸோ வந்து என்கிட்ட வந்து யங்கஸ்ட் வந்து ஒரு 20 days சைல்டுக்கு வந்து ஒரு அம்மா வந்துட்டு என்கிட்ட வந்து என் சைல்டு வந்து ஐ கான்டாக்ட் வைக்கல 20 days எனக்கு ஐ கான்டாக்ட் வைக்கல, இது ஆட்டிசமாக இருக்குமான்னு. நான் வந்து ஐ டோல்ட் வந்து ஐ கான்டாக்ட் வைக்கிறதுக்கு 2.5 மாதம் ஆகுமானா அந்த அம்மா வாஸ் ஸோ அன்ஹாப்பி. ஷீ கேம் டு மீ 3 times. ஷி வாஸ் நாட் born with us. She came to me 3 times because I didn't give her the answer she wanted. She changed the pediatrician because வந்து she was persistent. I told her, see நீங்க validation. ஆமா, she's looking for a validation. நான் சொல்கிறேன் வந்து ஆட்டிசம்ன்றது இப்போ இந்த 1.5 மாதத்தில் டயக்னோஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நம்ம
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைல்டுக்கு எப்படி டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்து தான் நம்ம ஏதாவது பண்ண முடியுமே ஒழிய ஷி வாண்டட் அ சொல்யூஷன் இமீடியட்லி விச் வந்து ஐ குடன்ட் வேலிடேட். ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி பேரனாய்டு ஆல்சோ. இந்த மாதிரி வந்து 9 monthsல ரொம்ப ஏர்லியாகவே. பட் அது வந்து ஒரு விதத்தில் தே ஆர் ஹேவிங் அவேர்னஸ்ன்னு நினைக்கலாம். பட் ஐ திங்க் வந்து இன்னொரு சைடில் வந்து people are getting paranoid also because of too much of exposure. Too much information. That's a problem. Yeah. I wanted to ask about eating disorders. We are working with a child with anorexia. So eating disorders pati sonningana it'll be good. What are the red flags? Red flag. See, eating disorders வந்து I think it's a little older, older பிள்ளைங்க. எந்த ஏஜ் குரூப்ல இருந்து பாக்குறீங்க? சின்ன பிள்ளைங்களோட ஈட்டிங் டிசார்டர்ஸ் இஸ் ஜஸ்ட் பீங் பிக்கி அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப். அதாவது சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து இப்போ அவனுக்கு 15 years ஆகுது. 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டான். ஐ பீன் சீயிங் த சைல்ட் ஃப்ரம் ஹிஸ் பர்த். பட் இன்ன வரைக்கும் அவன் வந்து ஹி ஈட்ஸ் ஒன்லி திங்ஸ் தட் ஆர் ஒயிட். ஸோ பால் சாதம், தயிர் சாதம், அவ்வளோதான். ஆர் நெய் சாதம். என்ன லாஜிக்? வெஜிடபிள் நோ. ஏன்னா அவன் சின்னதுலேருந்து அவன் அப்படியே பழகி ஸோ இப்போ வரைக்கும் ஸோ தெர் கேன் பி சில்ட்ரன் ஹூ கெட் ஸ்டக் ஆன் டு அந்த ஒரே ஒரு மோனோட்டோனஸ் இது. ஓகே. ஸோ சம்திங் லைக் இப்போ எப்படி பிள்ளைங்க வந்து பியூரி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தெர் ஆர் சில்ட்ரன் ஹூ கெட் இந்த மாதிரி வியர்டாக வந்து ஏதாவது ஒரு ஐடியா வந்து அவங்களுக்குள்ள, அவனுடைய ஐடியா வந்து வேறு கலரோ எதுவோ இருந்தால் அது டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு. அவன் இவ்வளோ நல்லா படிக்கிற, ஹீஸ் அ ஸ்மார்ட் கிட். பட் அவனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் குழம்பு இல்லைன்னா வந்து அந்த ஒயிட்டாக ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுத்தோம்னா அதில் இருக்கிற வெஜிடபிள் எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு அவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து ஹீ ஈட்ஸ் ஒன்லி ஒயிட் ரைஸ். ஹீ டசன்ட் ஈட் எனிதிங் எல்ஸ். பட் ரைஸை மட்டும் அவன் சாப்பிட்றதுனால ஹீ இஸ் அன் ஒபீஸ் பர்சன். லைக் கண்டிப்பாக அவனுக்கு ஹிடன் ஹங்கர், மைக்ரோநியூட்ரியன், மீதி எதுவும் இல்லாததுனால. ஃப்ரூட்ஸே அப்போ சாப்பிட மாட்டானே. ஃப்ரூட்ஸ் கிடையாது, வெஜிடபிள்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் ஹி டஸ் ஒன்லி தட். ஸோ நம்ம வந்து சப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்க முடியும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். தென் தேர் கேன் பி பிக்கி ஈட்டர்ஸ் who refuse everything and they have a very small விஷயங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அது வந்து பட் ஆனால் அது வந்து சம்டைம்ஸ் இட் கேன் ஸ்டார்ட் இன் த ஹவுஸ் ஆல்சோ. ஸோ வீட்லேயும் நிறைய பேர் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு அந்த சைல்டுக்கு தெரியணும். அண்ட் த சைல்டு ஹேஸ் டு ஸ்டார்ட் கெட்டிங் யூஸ் டு இட். அடுத்தது வந்து இந்த டீன் ஏஜுக்கு அப்புறம் வந்து யூ சி வந்து இந்த அனரெக்சியா அண்ட் தென் யூ சி புலிமியா ஆல்சோ. ஸோ அனரெக்சியா வந்து தேர் ஒரு பியர் ப்ரெஷர், தே வாண்ட் டு ஆல் லுக் தின், லைக் எந்த க்ளோத்ஸ் போட்டாலும் இட் ஹேஸ் டு சூட் தெம் அண்ட் த ப்ரெஷர் இஸ் டூ மச். லைக் வாண்டிங் டு லுக் பியூட்டிஃபுல் இஸ் ஒன் திங் தட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வில் வாண்ட். பட் ஆனால் வந்து அந்த ப்ரெஷர் வந்து இட் இஸ் ஸோ மச் தட் தே டோன்ட் வாண்ட் டு ஈட் ஆர் தே ஈட் அண்ட் வாமிட். ஸோ அது வந்து இஸ் ஆன் த ரைஸ், எஸ்பெஷலி இன் த ஸ்கூல் கோயிங் அண்ட் இன் த டீனேஜ் children. And they also have bulimia. For everything வந்து for them eating is the answer. இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தால் they eat and they get that satisfaction. புரியுது. And there is also binge eating disorder. Yeah, binge eating is also there. ஒரு 2 பிரியாணி at one time. 2 பிரியாணி இந்த அண்ட் இன்னொரு நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக இந்த பேக்கெட்டாக பிஸ்கெட் சாப்பிட்றது. நிறைய கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா they don't have tea as a drink alone. They all have it with biscuits or with some snacks. Correct. ரஸ்க் இருக்கும், இல்லைனா பிஸ்கெட் இருக்கும், இல்லைனா ஸ்நாக்ஸ் வச்சு ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பேக்கெட்டாக பிஸ்கெட்டை சாப்பிட்டு பழகிடுவாங்க. ஸோ வந்து ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் பிஸ்கெட்டை வந்து ஸ்நாக்குக்கு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் என்ன 1000 calories வந்துற போது ஒரு சின்ன ஒரு cream பிஸ்கெட், இந்த நிறைய அந்த ரிச் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு பேக்கெட் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு பேக்கெட்டில் ஒரு 550 calories கிட்ட வந்துடும். ஸோ அதுவே ஒரு 2-3 பேக்கெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் they might not be hungry. They may not get hungry after that. ஸோ அடுத்த மீல் ஸ்கிப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிஞ்ச் ஈட் பண்ணுறது நிறைய பேர். ப்ளஸ் வந்து நம்ம இந்த டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எதையாவது கொறிக்கிறது. ஸோ அது இந்த சிப்ஸை வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது, பாப்கார்ன் சிப்ஸ், அந்த பாப்ஸ், அந்த சீஸ் பாப்ஸ், இதெல்லாம். அண்ட் வி சி இந்த பிஞ்ச் ஈட்டிங்னால இட்ஸ் நாட் ஓன்லி வந்து ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, வி ஆல்சோ சி அ லாட் ஆஃப் அசிடிட்டி.
இந்த வாமிட்டிங் அப்டாமினல் பெயின் இது வந்து இட் இஸ் வெரி வெரி காமன் பிகாஸ் ஆஃப் திஸ் பிஞ்ச் ஈட்டிங். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இன் தீஸ் டைம்ஸ் do you also see pre-diabetes at a young age? ரீசன் எதனால கேட்குறேன்னா we had someone 7 years old in our clinic whose insulin levels were very high. We see நான் வந்து I think the youngest I've seen is 5 years. 5 yearsல வந்து fatty liver, stage 1 fatty liver பார்க்குறோம். தென் வந்து அக்கந்தோசிஸ் நிறையா பார்க்குறோம். ஸோ இது வந்து I think it is on the rise. That is mainly because eating habits ஒரு பக்கம், less physical activity on the other side. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் ப்ளஸ் வந்து மீடியா எக்ஸ்போஷர். ஸோ they want only இந்த மாதிரி fried snacks and in the packaged foods, processed foods. So and working parents sometimes to make life easier we also don't have a choice. அது கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து அதான் ஈட்டிங் அவுட் சைட் அண்ட் ப்ளஸ் தேர் நாட் வாக்கிங் மச், ஆப்ஸ் அண்ட் ஆல் தட். ஓகே, எந்த வயசு வரைக்கும் பீடியாட்ரிஷனை பார்க்கணும்? ஏன்னா ஐ நோ clients will say I still go to my pediatrician. உன் வயசு 25 இன்னும் எதுக்கு பீடியாட்ரிஷனை பார்க்கணும்னா எனக்கு பழகிருச்சு, அவங்க தான் என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லைட் அவே I'm asking, don't get me wrong. See, எனக்கு வந்து ஜென்ரலாக ஐஏபி ஆர் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து till 19 years now with a pediatrician. பட் ஆனால் ஒன்று என்னென்னா நம்ம அந்த பர்த்லேருந்து பார்த்து we develop a bond. ஸோ அதனால நிறைய பேர் வந்து they stick to us. So I have வந்து like I have ஒரு பையன் who but I started seeing him when he was around 15 years. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவன் லைக் படித்து முடித்தான், இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணான். அவன் இன்ஃபோசிஸில் பூனாவில் ஒர்க் பண்ணான். பட் அவனுக்கு அங்கே ஒரு சளி வந்து அவங்க தாத்தா போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு இங்கே வருவார், சென்னைக்கு வருவார். அண்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த வெயிட் பார்க்கும்போது வந்து நிறைய நாள் சிஸ்டர்ஸ் வந்து குழந்தை எங்கன்னு கேட்டு, பிகாஸ் he is 6'3", 6.3. இதுதான் குழந்தை. வெயிங் மிஷினில் அப்பா ஏறக்கூடாதுன்னுவாங்க டக்குன்னு, பிகாஸ் நம்ம சொல்லுவோம்ல வெயிங் மிஷின் இட்ஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ். But இப்போ he is married, he has a kid and I see that kid. Sometimes it makes us feel very old, but it's a very beautiful bond. Yeah. And the trust பாருங்க, இந்த டாக்டர்ட்ட தான் நான் வருவேன் எந்த ஊர்ல இருந்தாலும். I want to see Dr. Nithya. How sweet. ஏன்னா இது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணியிருக்கேன், இந்த வயசுலேயும் போய் பீடியாட்ரிஷனை அது ஐ திங்க் இட்ஸ் தட் பாண்ட் ஒரு மாதிரி, பிகாஸ் வந்து from day one நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நிறைய டைம் இல்னஸ் இல்லாமல் சும்மா பார்த்துருப்போம். கரெக்ட். ஸோ ஐ திங்க் அது அந்த டைமில் நம்ம அப்படி பேசி வி டெவலப் அ பாண்ட். அண்ட் ஆல்சோ when they walk into a doctor's cabin and if the doctor அழகாக சிரிச்சு அந்த பிள்ளைங்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது they feel so good and they love to come back. And and sometimes doctors also give something, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. and they come looking for கூட நம்ம வந்து இப்போ sometimes வந்து we buy gifts and the small ஒரு கலர் பென், பட் அதெல்லாம் கொடுப்போம். வரேன் உங்க கிளினிக் வரேன். பட் என்ன ப்ராப்ளம்னா அடுத்த டைம் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த குழந்தைங்க வரும். அது இல்லையா இந்த தடவை வச்சிருக்கணும். ஓகே, இல்ல பட் இட்ஸ் நைஸ் தட் யூ டேக் கேர் ஆஃப் திஸ் ஆஸ்பெக்ட். நோ யா ஐ திங்க் இட் மேக்ஸ் them happy. இல்ல இப்போ தெரியுது, லைக் யூ ரியலி என்ஜாய், தட்ஸ் வை you're so good at what you do. How nice. So Dr. Nithya, நிறைய அலர்ஜிஸ் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. What are the most common food allergens? உங்கள் கிளினிக்கில் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க? அலர்ஜன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து எக், முட்டையை பற்றி நம்ம சஸ்பெக்டே பண்ண மாட்டோமே. ஆனால் முட்டை வந்து இட் கேன் காஸ் சிவியர் அலர்ஜி. அதாவது சில பிள்ளைங்களுக்கு இட் வில் ஜஸ்ட் காஸ் வந்து ஒரு 1-2 லூஸ் மோஷன்ஸ் ஆர் வாமிட்டிங். தட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். பட் சம்டைம்ஸ் த அலர்ஜி கேன் பி ஸோ சிவியர், சைல்டு வந்து எமர்ஜென்சி கூட்டிகிட்டு வர மாதிரி 1-2 தடவை லைஃப் த்ரெட்னிங்காக. அதை வந்து அனஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கண் இந்த இடம்லாம் வீங்கிரும், சைல்டுனுடைய வாய்ஸ் வந்து அப்படியே ஹோஸாக மாறும், மூச்சோட கஷ்டம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அலர்ஜன்ஸ் எல்லாம் யூஸ்வலாகவுமே நம்ம புதுசாக எதையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பகல் டைமில் கொடுங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான். பிகாஸ் ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்தால் இட் கேன் பி பிக்ட் அப் ஃபாஸ்ட். ஸோ காமன் வந்து எக் அலர்ஜி இஸ் ஒன். அண்ட் தென் வந்து நட்ஸ் வந்து சில டைம், பட் இந்த சிவியாரிட்டி கேன் வேரி. சில பிள்ளைங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரேஷ் வரும்,
ஒரு லூஸ் மோஷன் வரும், சம்டைம்ஸ் இந்த அனஃபிலாக்சிஸ் ரேஞ்சுக்கு போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி. பட் இதுவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தே ஆல் வந்து ஒரு அந்த பென்னோட வருவாங்க. இந்த அட்ரினலின் வந்து டைல்யூட் பண்ணி ஸோ பேரண்ட்ஸ்கிட்டே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அலர்ஜி வந்ததுன்னா டக்குன்னு நீங்களே உங்கள் சைல்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது அது ஒரு குழந்தையோட இமோஷ்னல் வெல்பீயிங்க்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஒரு விஷயம் வந்து சைல்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலே த சைல்டு வில் பி அ ஹாப்பி சைல்டு. ஸோ நம்ம ஃபுட்டு வந்து ப்ராப்பராக கொடுக்குறப்போ அடுத்த விஷயம் ஒன்று வந்து வயிறு ஃபுல்லாகிறது, த சைல்டு ஃபீலிங் கம்ஃபர்டபுள், ஹங்கர் இல்லாமல் இருக்கிறது, இரிட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது இஸ் ஒன் சைட். தி அதர் சைட் இஸ் த மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சி. நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் கொடுத்து அது பேலன்ஸ்டு மீலாக இருக்குது, ஸோ எல்லா விட்டமின்ஸ் எல்லா மைக்ரோநியூட்ரியன்ஸும் குழந்தைக்கு கிடச்சிதுன்னா தென் அது வந்து இட்ஸ் அ வெரி பிக்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் த சைல்டு இஸ் கோயிங் டு கெட். In the sense, இப்போ வந்து சப்போஸ் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருந்ததுன்னா the child is going to be irritable, not focusing. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அயர்டன் டெஃபிஷியன்சியில் the child can be very dull, not very active. தைராய்டு அதனால தைராய்டு ஹைப்போதைராய்டு ஆயிடுச்சுனாலும் the child is not going to be active, not going to be interested in activities, not going to have the energy to perform. இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் விட்டமின் டியும் now we find it can cause lots of muscle pains, lots of fatigability, lots of irritability. So in the iron, vitamin D இது ப்ளஸ் ஜிங்க். அதே மாதிரி ஜிங்க் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு நியூட்ரிஷனில் கிடைக்காதப்போ சைல்டுடைய இம்யூனிட்டி இஸ் கோயிங் டு கோ லோ, த சைல்டு வில் ஹாவ் அ ட்ரை ஸ்கின், கேன் ஹாவ் ரேஷஸ். ஸோ இல்னஸ் ஆல்சோ வில் கான்ட்ரிபியூட் டு த not very happy child. So it is one side having that satisfaction of having a proper meal and having the energy. அடுத்த சைடு வந்து இந்த மாதிரி இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் கேன் லீட் டு நாட் ஹேவிங் அ ஹாப்பி சைல்டு. ஸோ இது எல்லாம் ஸோ அதனால வந்து ஃபுட் இஸ் த ஒரு பிவட்டல் ரோல் ஃபார் எவ்ரி திங் ஃபார் ஹேவிங் அ கம்ப்ளீட் ஹாப்பி சைல்டு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். இன்னொரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த விஷயத்தில் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், ஏன்னா ஒரு குழந்தை நல்லா இருக்கணும், அவங்க இன்டென்ஷன் அதுதான். ஆனால் சில நேரம் வந்து அவங்க ஓவர் திங்க் பண்ணுறாங்களோ இல்லை ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். ஸோ வேர் டு வி ட்ரா த லைன்? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணினா கூட we should be smart enough to identify subtle things. அதுவும் வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெவலப்மெண்ட், இப்போ நம்ம ஆட்டிசம் பற்றி பேசணும். இதில் கூட என்னென்னா பேரண்ட்ஸ் வில் பி த ஃபஸ்ட் பர்சன். பிகாஸ் நம்ம வந்து எப்போமாவது சைல்டை பார்க்கும்போது அந்த சைல்டுக்கு நம்மளை பார்த்து ஆன்சைட்டி இருக்கலாம், நம்மக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் பேரண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சட்டில் சேஞ்சஸ் தே வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன். ஸோ அதாவது வந்து இப்போது எவ்ரி டைம் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்மார்ட்டாக வந்து சொல்லுவாங்க, அதாவது எத்தனையோ தடவை என் சைல்டுக்கு ஃபீவர் வந்திருக்கு, பட் இந்த தடவை அளவுக்கு சைல்டு வந்து சிக்கானது கிடையாது இப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து இஃப் பேரண்ட்ஸ் சே சம்திங் அவங்க நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். எஸ், நிறையா வந்து இப்போ நிறையா கேட்குறதுனால சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஓவராக வந்து ஒரு சிம்பிள் விஷயத்தை வந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு எர் ஆன் த இந்த சைட். ஸோ ஒரு பேரண்ட்ஸோ இல்லை கேர்டேக்கரோ இஃப் தே டெல் யூ சம்திங், ஐ திங்க் வி ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட் அண்ட் நோட்டீஸ். ஸோ டெவலப்மெண்ட்டில் கூட இப்போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கம்பேர் பண்ணுவாங்க. லைக் அவங்க அதாவது இஃப் தே ஹாவ் அன் எல்டர் சைல்டு அந்த சைல்டோட இல்லை பக்கத்து வீடு அந்த மாதிரி. ஸோ அட் தட் டைம் வி tell the parents like no two child are going to be the same. ஸோ வந்து உங்களுக்கே இன்னொரு சைல்டு இருந்ததுன்னா அந்த சைல்டை இந்த சைல்டை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம சொன்னால் கூட. பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்சும் அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த குழந்தை நடக்கலை, அந்த சைல்டு இந்த டைமில் உட்காந்துருச்சு, அந்த டைம் பேசிருச்சு, எல்லாத்தையுமே வந்து நம்ம we should make it clear in the parents' mind. ஸோ வந்து இது வாக்கிங்னா இதுக்கு இதுதான் ரேஞ்ச். ஸோ 9 monthஸில் வாக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 18 monthஸில் வாக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. போத் ஆர் நார்மல். 4 மாதத்தில் பல்லு வளர்கிற குழந்தையும் இருக்காங்க, 15 மாதத்தில் பல்லு வளர்கிற குழந்தையும் இருக்காங்க. போத் ஆர் நார்மல். ஸோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இது டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ரேஞ்ச் தான். இதுதான் ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் பட் இப்போ வந்து
by 2 years if the child is not walking, or by 2 years the child is not talking or 15-20 words, that is an alarm sign. ஸோ அது நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ரேஞ்ச் இருந்தால் கூட there is a cut off point for everything. ஸோ அதையும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணி ஸோ தட் தே ஆர் கிளியர். அவங்க நிறைய பேரண்ட்ஸ் ஓவர் திங்க் பண்ணால் கூட அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. பிகாஸ் என்ன இருந்தாலும் தே ஆர் த ஃபர்ஸ்ட் people who observe the child. So subtle things sometimes they pick up much faster. Illa, as a pediatrician, I'm just looking at the amount of talking that's involved in your consultation. ஒரு நாள் எத்தனை பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க? Because I'm sure you're repeating the same. Yes, we repeat the same, and most of the time it's more about talking than actually treating or giving anything, because convincing the parents that this is normal. It's not only the parents, it's the elders in the family. Oh yes, and the generation amma sonnanga, and see, they will give you nariya nalla advice, elders, but at the same time avanga advice நம்மள deviate பண்ணவும் விட மாட்டாங்க. They will always say நான் எத்தனை பிள்ளையை வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால we always say, like, if it is difficult for you to convince, you bring them for the consultation, so that we will be able to, இப்போ நம்மனா they will listen, at least they will give a ear. ஸோ அதனால என்ன சீஃப் டாக்டர் சொல்றாங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்றாங்கன்னா கேட்டுப்பாங்க. டாக்டர் சொன்னாலுமே கேட்பாங்க. ஸோ நம்ம as a daughter-in-law சொல்கிறத விட, daughter-in-lawவோ as a daughter-ஆவோ நம்ம சொல்கிறத விட, ஐ திங்க் இன்னொரு தேர்ட் பர்சன் சொல்லும்போது அட்லீஸ்ட் கேட்பாங்க. ஸோ வி ஆல்வேஸ் சே, உங்களுக்கு ஒரு 2-3 தடவை இதே ப்ராப்ளம், லைக் பிகாஸ் தெர் ஆர் மெனி மித்ஸ், தெர் ஆர் மெனி பேட் child rearing practices which can be very harmful. Like for example இப்போ பார்த்தீங்கன்னா சலீனா நிறைய பேர் கேம்ஃபர், நம்ம கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் குழப்பி நெஞ்சில் தடவும். பட் less than 2-3 years it is very very harmful, because அந்த கற்பூரம் fumes it's a brain neuro irritant and they can have seizures. Really that's the commonest cause of seizures without fever in younger children. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம we have to educate them. அதே மாதிரி இந்த வேப்பெண்ணெயை தடவுறது, அதுவும் it is a neuro irritant, so that also can cause seizures. ஸோ சில விஷயங்கள் நம்ம அந்த காலத்தில் பண்ணியிருந்தாலும் now we have found out it is harmful, so we have to avoid it. That is why science develops, and நம்மளும் அதிலிருந்து we have to take our good learnings. ஸோ ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது பிரெஸ்ட்டில் பால் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இந்த குளிக்க வரவங்க பண்ணுவாங்க, which is very harmful. That's a natural process, because அம்மாவுக்கு she is going to have hormones which help her lactate. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் மில்க் வழியாக குழந்தைக்கு போகும். the child is going to have an enlarged breast. பட் அது வீண் பண்ண நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுத்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை குறைச்ச பிறகு that is going to come back to the normal size. It is not going to change just because நம்ம அந்த குளிக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால அது சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஆப்சஸ் வர்றதுக்கு சான்சஸ். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சளி எடுக்கணும்னா இந்த காது ஒரு மூக்கை ஊதிட்டு வாய் வழியாக ஊதி உறிஞ்சி எடுக்கணும். அண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பண்ணுறவங்க வாயில் இருக்கிற அவ்வளோ பாக்டீரியாவும் we are going to push inside the child. ஸோ சைல்டுக்கு பயங்கர நிமோனியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் திங்ஸ், இப்போது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் எஃபெக்டை காஸ் பண்ணாத ஒரு ரியாரிங் ப்ராக்டிஸ்னால் இட்ஸ் ஓகே. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி நல்லா எண்ணெயை போட்டு வலிச்சு தலைக்குள் பாட்டி வைப்பாங்க. அது இப்போ they have found out that causes lipoid pneumonia. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு. ஸோ we tell them no oil massage over the head and the face. நீங்கள் பாடிக்கு chin down you can do. That has a connection to pneumonia. ஸோ அதனால சயின்ஸ் டெவலப்ஸ் அண்ட் வி ஃபைண்ட் அவுட் திங்ஸ். சில ப்ராக்டிசஸ் ஆர் ஹார்ம்ஃபுல்னு நம்ம கண்டுபிடிக்கும். இது வைப்பாங்களே திருஷ்டிக்கு போட்டு, அதில் ஏதாவது அது அலர்ஜி இல்லாத பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. பட் ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மயில இருக்கிற அலர்ஜினால ரேஷ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு இங்கெல்லாம் அந்த ஒயிட் பேட்ச், இந்த ஹைப்போபிக்மெண்டேஷன், பிகாஸ் சில்ட்ரனுடைய ஸ்கின் இஸ் ஸோ சென்சிட்டிவ். எனி இன்சல்ட் ஃபர்ஸ்ட் அந்த மெலனின் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹைப்போபிக்மெண்டட் பேட்சாக தான் இப்போது
இந்த எச்சு நிறைய பிள்ளைங்க ட்ரூல் பண்ணுற பிள்ளைங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேட்ச் இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் பிகாஸ் வந்து யுவர் ஸ்கின் இஸ் ரியாக்டிங் டு சம் irritant or an allergen. Oh my God, there's so much. Okay, so a quick answer which I want is height. எந்த ஏஜில் ஒரு குழந்தையோட ஹைட்டு ஸ்டாப் ஆகும்? எபிஃபைசல் பிளேட் க்ளோஷர் இருக்கும் இல்லையா? ஸோ பாய்ஸ்க்கு என்ன ஏஜ், கேர்ள்ஸ்க்கு என்ன ஏஜ்? See, it depends ரெண்டு பிள்ளைங்களுக்கும். எப்படினாலும் ஒரு பியூபர்டல் growth வந்து ஒரு ஸ்பர்ட் இருக்கும். Then they also have அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பர்ட். So they stop growing by 21 years and 19 years. But ஒரு 15-16 yearsல they attain at least 90% of what they have to attain. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பர்ட் தான் இருக்கும். Okay. Now rapid fire. Okay. So the thing is, if you could invite anyone to your kitchen for a dinner party, who would it be and what would you cook for them? It can be a celebrity too. If it's a celebrity, வந்து I have a big crush on Gary from MasterChef Australia. So if I could if you could invite. So Gary Mehigan. Otherwise, வந்து I would like to invite my paternal grandmother who's no more. She didn't see me grow. Like, அதாவது நான் மெடிசன் என்டர் பண்ணோன்னே she passed away. But she lots of inspiration from her. நல்ல குக் அவங்க. அதாவது வந்து நான் அவங்க குக் பண்ணி சாப்பிட்டதில்ல. பட் த வே ஷி எக்ஸ்பிளைன்ஸ் வில் பி வெரி குட். லைக் அப்போவே எங்கள் தாத்தா இல்லை. ஸோ ஷீ யூஸ் டு லிவ் இன் எவ்ரி சன்ஸ் ஹவுஸ். ஸோ ஷீ வில் ஆல்வேஸ் டாக் அபவுட் எப்படி வந்து அந்த ஒரு சம்பளை வந்து அந்த ஒரு ஸ்ரீலங்கன் பிகாஸ் எங்கள் தாத்தா வந்து ஸ்ரீலங்காவில் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அ டீ ஃபேக்ட்ரி. ஸோ அந்த லீவுக்கு வரும்போது அங்கேருந்து and they all worked இப்போ இந்த டீ எஸ்டேட்னா they work with Britishers. ஸோ அந்த சீஸ் வச்சு அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி பண்ணாங்க. இல்லை அந்த காலத்தில் வந்து when பிரியாணி வாஸ் நாட் ஃபேமஸ், நம்ம வந்து நீங்களாம் பிரியாணி பண்ணதில்லைன்னா ஷீ வில் ஃபீல் வெரி அஃபெண்டட். வந்து எப்படி கட்டியாக கறி குழம்பு வச்சு ரைஸை வந்து அதில் பெனஞ்சு கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு ஷீ யூஸ் டு ஃபீல். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் அவங்க இருந்திருந்தா நம்ம இதெல்லாம் சமைப்போம், நம்ம காமிச்சிருப்போமே அப்படின்னு. Sometimes that thought comes. What is the name? Adpudamani. Okay. How nice. You know, and is there a food that takes you back to childhood? நீங்க குட்டியா இருக்கும்போது, you know, when you look back, what was your most favorite food? Or you eat any food now and it அப்படியே transports you to childhood? It's always my mom's ghee rice and mutton perattal. அப்படியா? mutton perattal and ghee rice. Okay. Sunday special food and I used to love it. Even now when every time she comes home she makes it. Okay. What's your most favorite sweet? Anything sweet I can. அவ்வளோ பிடிக்கும். Okay. Which is not a very good habit, but yes, I can handle any sweet. Okay. Familyல இப்போ வந்து, you know, they'll say you're very good at this particular dish. Na அது என்ன dish? I have one dish. லைக் எங்கள் அம்மா அப்பாவும் சரி, என் பொண்ணு, ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தே ஆல் லவ் மை குக்கிங். பட் மை டாட்டர் வந்து ஷீ லவ்ஸ் மை தாய் குக்கிங். நான் பண்ணுற கவுஸ்வே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். ஷீ சேஸ் இட்ஸ் லைக் நான் பண்ணுற வட்டையப்பம் ஆப்பம்லாம் ஷீ சேஸ் இட்ஸ் லைக் அ க்ளவுட்மா அப்படின்னு. ஐ திங்க் ஷீ இஸ் மை பிக்கஸ்ட் and my best critic also. அப்படியா? Okay. Is there any one ingredient that you cannot live without? Coconut. எல்லாத்தையும் தேங்காய் போட்டுருவீங்க. தேங்காய் பால், maybe coconut milk. You're from Salem, right? I'm but from where Salem. is this influence? See, I don't know. I really love Kerala style of cooking. Okay. Then I think that is the biggest this thing. And I really feel coconut milk adds a lot of flavor to the food. Yeah, it does. If you were to go on a food trail, okay, travel பண்றோம் across the country, எந்தெந்த சிட்டிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க? You want to try, you know, அது வந்து I don't think I can zero in on anything. நான் வந்து we travel quite a lot. எங்க travel பண்ணாலும் அதுக்கு முன்னாடி வந்து அதாவது பார்க்கக்கூடிய இடம் இருக்கும் ப்ளஸ் ரிசர்ச். இப்போ நான் வந்து டிசம்பரில் வந்து we went to US.
ஸோ நான் பண்ண மேஜர் ரிசர்ச் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் விசிட்டிங் வாஸ் வாட் டு ஈட் இன் நியூயார்க், வாஷிங்டன். இது நான் என் பொண்ணு எல்லாம் இதே ரிசர்ச் பண்ணி தென் வில் ஜீரோ டவுன் இத்தனை பிளேஸ் எழுதி அது ஒவ்வொன்றும் போகணும். அந்த லிஸ்ட் எனக்கு கொடுக்குறீங்களா? நான் அடுத்த மாதம் போகிறேன். டெஃபினெட்லி கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு croissant சாப்பிட்றதுக்கு we had to go 2 to 3 times to that shop because they run out of croissants. They bring 300-400 croissants and they run out of. They ரொம்ப ஃபேமஸ் வந்து ஒரு viral pista croissants. They were amazing. I'll give you the list. ஸோ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு அந்த குளிரில் வந்து கிறிஸ்மஸில் வந்து 8 o'clock அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we had to go. There are a couple of places and அவங்க சொல்கிற பிளேசஸில் நான் ட்ரை பண்ணதில் ஒரு 2-3 எனக்கு பிடிக்கல. I think they were not up to the hype, but a couple of places were amazing. ஸோ இந்தியாவில் அக்ராஸ் இந்தியா உங்களுக்கு எது ஃபேவரட் cuisine? Kerala and Kashmiri. Kerala and Kashmir. Okay. A dish that you don't want to cook again. சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா என்ன? You don't have any such thing. பாவக்காய் கூட சாப்பிட்ருவீங்களா? பாவக்காய் கூட சாப்பிட்ருவீங்க. Okay. And what's your favorite way to unwind after a busy day? The one thing which I don't want to taste is sometimes I tried blood pudding once, which I was not a very big fan. So I don't think I will ever try it again. Okay. So ஒரு busy dayக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து if you want to unwind, what kind of food would you want or cook that day? Comfort food na, it's always appam with egg roast. Appam, vattayappam with egg roast is my comfort food. I also like noodle soups, coconut milk based noodle soups. I love That's interesting. That's nice. And what is that one food that you feel that every child should definitely have? Is there anything, one particular dish, or is there one particular fruit? I think they should get used to millets. அப்படியா? That you strongly I recommend? definitely. எல்லாம் சூட் ஆகுமா எல்லா மில்லட்ஸும் குழந்தைங்களுக்கு? Usually milletsல allergy I don't think. You haven't seen, no? I haven't gluten seen. free. Yeah, gluten free. And then வந்து it's so versatile. You can do it into so many things. And even if வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் கூட நம்மளுடைய germination, நம்மளுடைய fermentation of Indian cooking can make it into a very beautiful dish. Okay. What is the most rewarding part of being a pediatrician? Being with children on a daily basis. The energy? Yeah? The See, smile? sometimes வந்து அதாவது ரொம்ப சிக்காக இருப்பாங்க சில்ட்ரன். நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லுவோம். அப்பா அம்மா வில் பி ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. பட் இந்த சைல்டு வந்து அவங்க அந்த கதவை திறந்தோடனே நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு நம்மளுக்கு பாய் சீயூன்னு சொல்லும் பாருங்க. I don't think they're going home. They think they are going home. பட் நம்ம அட்மிஷனுக்கு சொல்லியிருப்போம். பட் அது கூட அந்த சைல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் see you bye ன்னு சொல்லுவாங்க. The innocence. I think their innocence and the way they show they love you or they have you in your life. It may not be about love, but அந்த உடம்பு சரியில்லாத டைமில் கூட the way they recognize you, they smile at you, அந்த see you சொல்கிறது, see you tomorrow, இதெல்லாம் வந்து I think வந்து they are one of the best things. So sweet. New parents க்கு any advice? New parents க்கு வந்து I think it's a very very nice phase of your life. Enjoy. Don't get stressed. Enjoy. And if at all you want to know something, get it from authentic sources. Avladan. I think. Yeah. Okay. There are hazard influences, right? Yeah. Okay. Is there any one food that you just cannot stand or tolerate? For whatever. It was கிடையவே blood கிடையாதா? sausage. Blood sausage I don't அது think I will மட்டும் தான். definitely. வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் வந்து I don't know. Whatever I've tried I can handle. Okay. Any one food that kids can avoid? See, what I would say is anything in moderation is not very bad. Like even if it is a bad food, if you tell them you just can't have it, அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த curiosity is going to remain. So Good bad பண்ணாலே பிரிச்சாலே பிரச்சனை தான். பண்ணாம வந்து மைண்ட்ஃபுல்லா மாடரேஷன்ல அவங்க சாப்பிட்டுட்டு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் போர்ஷன் கண்ட்ரோல் இருந்ததுன்னா எனி ஃபுட் ஐ திங்க் இஸ் அக்செப்டபிள். And of course they should be active. நல்லா ஜாலியாக போய் விளையாடணும் இல்லையா? Okay. So before we wind up,
Is there anything that you would like to share? Like one thing is அதாவது வந்து being a pediatrician, my everything will revolve around kids. So because வந்து the kids are going to be the smarter generation and the future generation, so allow kids to be kids. So don't thrust all your ideas into kids and make them அப்பமே வந்து worrisome kids ஆக்காம let them enjoy their childhood. I think that is one advice I can give. That's such a profound advice. I think we tend to thrust illa na da yosikren. Yeah, we tend to do that. Yes. Yeah, and such a good observation. And thank you, Dr. Nithya. I think it's amazing, the kind of discussion we have had. I really enjoyed, and I learned I quite enjoyed. a lot. Though I don't practice too much of pediatric nutrition. Nanga 6 years and onwards, we work with a lot of children into sports. But thanks so much for sharing all your invites. I'm sure இதை பார்க்குறவங்க ரொம்ப நல்ல பெனிஃபிட் அடைவாங்க. I always have a huge respect for how you like look into food and everything, Shiny, for a long time. From the time I knew you, I think it was a very interesting conversation for me also. Thank you. Thank you so much. Thank you.